பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிருங்க. என்கிட்ட இருந்து சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வருங்கிறனால நான் வீட்டுல போய்க்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நீங்க பேசுங்க. விஸ்வநாதன் சாங்ஸ் சாங்ஸ் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்குங்கிறத பேசுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே பிரகாஷ் ப்ரோ, அப்டேட் சொல்லிடுறேன். அதே தான் விஸ்வநாதன் சன்ஸ்ல என்னங்க ஹோஸ்ட் கனெக்டிங்ல காமிக்குது பிரகாஷ் ப்ரோ. கேக்குது பரணி, நான் தான் சொன்னேன் வீட்டுல போய்க்கிறேன்னு. எனக்கு லோடிங்ல காமிக்குது, உங்களை கனெக்டிங்ல காமிக்குது. இல்ல எனக்கு கரெக்டா தான் இருக்கு. நீங்க அப்டேட் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதான் விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து இந்த வெட்டிங் சாங் அப்படின்னு சொல்லி லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியுமே ஸ்ரீ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொம்மா ஜூலை 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் தான். துல்கர் சல்மான் படம். மகுடம் படத்துலேருந்து கலங்காதே அந்த சாங்கும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும். இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அன்பே டயானாலேருந்து அகம் நிறைய வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1.5 நிமிஷம் தான் அந்த சாங்கே இருக்கும், நல்லா இருக்கும், கேட்டு பாருங்க. சர்தார் 2 அதுக்கு வந்து பிவிஆர்லாம் வந்து இந்த ஃபோன் நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வீடியோலாம் ஒரு செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சர்தார் 2க்கும் கார்த்தியும் அந்த சின்ன பையனையும் வச்சு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு. இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பர்த்டே. ஜனநாயகன் மொத்தமாக 2.3 மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிடுச்சு புக் மை ஷோல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற எதுவும் பெருசாக அப்டேட் வந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு ஒன்று விட்டுட்டீங்க, சொல்லுங்க. மகுடம் டேட் இன்னைக்கு அதில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்துச்சு. என்ன டேட்டு? 14 தான், ஆகஸ்ட் 14. இவருக்கு வேற வேலை இல்லை. இல்ல மெய்யலகன் எதுக்கு தெரியுமா அந்த கேப் விட்டாரு சரி ஸ்மார்ட் புரிகிறது தான், புரிஞ்சது எனக்கு புரிஞ்சு. எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் எல்லாம் உட்காந்து இருந்திருப்பாரு, படுத்துட்டு போற எந்திரிச்சு ஒரு ஸ்டெப்பை போட்டு ரிப்ளை பண்ணிருக்காரு. மகுடம்க்கு எப்படி ப்ரோ 3.5 பல்தான்? அது பிரச்சனையே இல்லைங்க, 4 கூட கொடுப்பாரு. ஏங்க அவரு எல்லாம் உங்களுக்கு 1.5 எல்லாம் கொடுத்தாரு. மகுடம் கலப்பர் என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2 வேலை பார்த்தாரு. இது இந்த ட்வீட்டை கோட் பண்ணி குட் அப்படின்னு போட்டிருந்தாரு அந்த ஜியோதிகா இதுல. புரியல, ஒரு நிமிஷம். இல்ல பரணி ப்ரோ அதுல நான் உங்க சப்போர்ட் தான் பரணி ப்ரோ, அதெல்லாம் சொல்லலாம். சூப்பர், நீங்க அதெல்லாம் கரெக்ட் தான் பரணி ப்ரோ. இருங்க மெய்யழகன், நீங்க சொல்லுங்க எதுக்காக எல்லாரும் நிறைய பார்த்து சூர்யா ஃபேன்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும். நீங்க மத்த விஷயங்களை விடுங்க, இதுக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க சொல்றேன். நான் ஒரு கொஞ்ச நேரம் ஆஃப்லைன் போயிட்டு வந்தேன், ஒரு சின்ன வேலை. ஓகே. ஆனா மத்த நீங்க கமல் ப்ரோட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, இல்ல பல்தான் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. இல்ல அவங்களோட ரீசன்ட் ஸ்கிரிப்ட் செலக்ஷனுமே ஒரு அளவுக்கு நல்லா தானே. ரெண்டு விஷயம் பரணி ப்ரோ. இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெங்கி எட்லூரி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தப்ப விஏ ஸ்டோரியில சஜஷன் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் கரெக்டா இந்த இது வேற வந்துச்சு, இந்த மேட்ரோ இவங்க இதுக்காக போட்டிருந்தது. அதுக்கும் சேர்த்து போட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரணி ப்ரோ. அது ஓகே, கதை கேட்கற அது ஓகே, அதுக்கு அடிக்கிறாங்க ஓகே, இதுக்கெல்லாம் அடிக்க தேவையில்ல பரணி ப்ரோ. இதெல்லாம் உண்மைதானே போட்டிருந்தாங்க. இல்ல இந்த கதை கேட்கறது அடிக்கிறதாங்க எனக்கு புரியல. அதுதான் அவங்க இது வந்து ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் அது என்ன கதைன்னு. எல்லா கதையும் பண்ணுவாங்க, சஜஷன் சொல்லுவாங்க, அது இருக்கு. அவருக்கு தெரியும் ப்ரோ, வேணுமே பண்றாரு அவரு, வேணும்னே கேட்பாரு. அதான் பரணி ப்ரோ தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. நான் வந்துட்டு அது கோட் பண்ணணும் சலூன் வந்து கால்ல தான் போன் பேசிட்டு இருந்தோம். சும்மா நோ வன்மவாதியா இருக்கேன் நான், ஏன்னா இப்படி பண்ற, வன்மமா இருக்கேன் என்னன்னு தெரிஞ்சுடா. நீ யார்ட்ட எந்த சூர்யா ஃபேன் கேளுங்க, அவங்க கதை விஷயத்துல அடிக்கும் போது தெரிஞ்சிருக்க வேணாம், அடிக்கதான் செய்வாங்க. ஜோதிகா விஷயத்துல அவங்க கதை கேட்கிற விஷயத்துலதான் ஃபுல்லா ஹார்ட் பறக்குது இன்னைக்கு வந்து சாங்க்கு. ஆமா, ஜிவி வந்து ஃபயரா போட்டிருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு வெட்டிங் சாங் ரீசெண்ட் டைம்ல கேட்டதே இல்ல, பயங்கரமா இருந்துச்சு. கென் லிரிக்ஸ் சூப்பர், பயங்கரம். தெரி சாங் பிளாக் ரீல்ஸ் எல்லாம் பறக்க போகுது. சரியான ஓப்பனிங் கிடைச்சிரும் எங்களுக்கு. கமல் விஸ்வநாதன் சன்சன் சாங் நீங்க தெரி சாங்ங்கிறப்போ
அதான் தெரியா அந்த மாதிரி தெரியுனா உங்க தெரியல தான் தெரியா. ஓகே ஓகே. ரீல்ஸ்ல எல்லாம் பறக்க போது. இல்ல ஜிவி தெரியணும்னே நான் நேரம் அங்க போயிட்டேன்டா. வேற உங்க தெறிக்கெல்லாம் பயங்கரமா தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆமா செவ்வையா வரப்போகுது பண்ணி ப்ரோ. கனிமா மாதிரி இருட்டாக போகுது. கமல் நீ ஏன் கமல் எல்லாம் சர்க்காசமா பேசுறீங்க திடீர்னு? எனக்கு அப்படி ஃபீல் பரணி அவன் சர்க்காசமா பேசல, பாட்டு வந்த சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கான். பரணி ப்ரோ இல்ல கமல் சொன்னார்ல, அது கமல் இவ்வளவு சொன்னார்ல, அது எந்த பாட்டு? விஸ்வநாதன் சன்ஸ். இப்ப நீ வந்துச்சுல சாங், வெட்டிங் சாங். சரி நான் அமைதியா இருக்கேன், வந்துட்டு பேசுறேன். பரணி ப்ரோ இங்க ஓப்பனா திட்ட முடியாதுல்ல ப்ரோ. அதான் இப்படியே இருந்து கடந்துட்டு போயிடணும் அந்த பாட்டுலாம். கமல் உங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓகேவா? டஃப்பான அத கூட ஒரு கேட்டகரியில சேர்த்துக்கலாம் ப்ரோ. ஏதோ ஒண்ணு போன்னு. என்ன ப்ரோ பாட்டு இது என்ன ப்ரோ? இன்னைக்கு வேற பாட வச்சிருக்கான். அதெல்லாம் தான் ப்ரோ. எதுக்கு ப்ரோ அவர் சொல்லுங்க எப்படி இருந்தது வாய்ஸ்? ரெண்டு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்னோடதை சொல்லிடுறேன். ஒண்ணு, இந்த படத்துக்கு இந்த ஜானருக்கு தமனை போட்டிருக்கணும். அது வந்து என்னோட பர்சனல் விஷயம், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இது பக்கா தமன் கோடோட ஒரு படம் இது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த பாட்டு வந்து கென்னு கிட்ட லிரிக்ஸ் கொடுத்ததுக்கு பதிலாக விவேக் கிட்ட லிரிக்ஸ் கொடுத்து பாட்டு வாங்கியிருந்தா மேபி அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கலாம். ஸோ இதான் என்னோட இது. எனக்கு பாட்டு ஒர்க்கே ஆகல. செல்ஃபே நீ சொன்னதை எங்கேயோ கேட்டேன் ஈழகன். சாயங்காலம் ஒருத்தட்ட போன் இல்ல அது நான் தான் நான் குரூப் கால் பண்ணும்போது பேசினேன். இவரு என்னன்னா நம்ம மையல காலை நாங்களும் ரொம்ப நேரமா இந்த கால் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் பரணி ப்ரோ. எங்களுக்கும் எனக்கு அதேதான். கமெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல வேற யாராவது பண்ணிருக்கலாம். பிரகாஷ் ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ. இந்த மாதிரி படத்துக்குலாம் பாட்டு தான் ப்ரோ ரொம்ப பிளஸ்ஸா இருக்கணும். இந்த மாதிரி ராம்காமு இந்த மாதிரி படத்துக்குலாம் பாட்டு தான் பயங்கர. அதுதான் ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி தரும் படத்துக்கு. என்னத்தையோ போட்டுக்கிட்டு இருக்காரு ப்ரோ. எனக்கு ஒன்றும் புரியல, திட்டவும் முடியாது. எனக்கும் சூர்யா ஃபர்ஸ்ட் சூர்யா பண்ணது எனக்கு பிடிக்கல ப்ரோ. அது செட் ஆகல. என்ன ஃபேனா இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கல ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி அது ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பாட்டே ஒழுங்கா இல்ல. அது கரெக்டா எங்களுக்கு வெட்டிங் சாங் எப்பயும் நல்லா அமையும் பாருங்க ப்ரோ. கனிமா இந்த ஜில்லுன்னு ஒரு அதெல்லாம் எப்பயுமே எங்களுக்கு நல்லா அமையும் வெட்டிங் சாங்னா. இந்த வாட்டி என்னமோ முதுகு குத்து போட்டாரு ஜிவி. பிரகாஷ் ப்ரோ எனக்கும் பிடிக்கல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அவர் கொஞ்சம் வெளியே இருக்காராம் ப்ரோ. கொஞ்ச நேரம் பேச மாட்டாராம். சரி ஓகே. கொஞ்ச நேரம் சர்தார் 2 ப்ரொமோஷன் பாத்தீங்களா ப்ரோ? எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க சாங் வருதியா? காப்பிரைட் வந்துறியா? ப்ளீஸ்யா. நம்ம யூடியூப் சேனலுக்குமா காப்பிரைட் வருது? ஏங்க சாங் வந்தாலுமே வந்துட்டு இது வந்துருங்க, ஸ்ட்ரைக் வராது. நம்ம வீடியோ போடும் போது அது வந்து இதாகும், காப்பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் வரும். சில டைம் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. நமக்கு சொல்ல முடியாது, அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே. நம்ம மியூசிக்ல பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல ஃபுல்லு அலப்பறதான். சரி பரணி ப்ரோ, சர்தார் 2 ப்ரொமோஷன் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? டிஃபரெண்டா பண்ணாங்களா? நல்லா இருந்துச்சா? பாத்தீங்களா? டிஃபரெண்டா பண்ணாங்க. எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சான்னு கேட்டா தெரியல. இல்ல எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ஐடியாவா ஓகே, நல்ல ஐடியா தான், நல்ல இதுதான். பட் என்னன்னா, ஒரு இதை பண்றதுக்கு பதிலா அந்த ப்ரொலாக்னு ஒன்று விட்டாங்க. இது நான் ஒரு நண்பர் எனக்கு சொன்னது. அந்த ப்ரொலாக்னு ஒன்று விட்டாங்களா, அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுத்துருக்கோம். அது இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிமே தவிர, இது வந்து படம் வருதுங்கிறத மட்டும்தான் தெரியப்படுத்தும். இது வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வைக்காது. இல்ல மத்த இதெல்லாம் பார்த்திருக்கேன். செலிபிரிட்டிஸ் அப்படியே தான் இருப்பாங்க, ஓகேவா? நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு வந்து இருப்பாங்க. அந்த கேரக்டராவே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் அப்படி இருக்கு. எனக்கு இது எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஓகே. மற்றவங்க எல்லாம் ஏதோ பண்றாங்க, இவங்க அதெல்லாம் பண்ணாட்டியும் ஏதோ பேருக்காச்சும் பண்றாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். யார் ஐடியான்னு தெரியும்ல. படம் 10 ரிலீஸ் ஆகுது. அதான் ஏக டேட் நிறைய இருக்கு ப்ரோ. பொறுமையா போடுவாங்க ப்ரோ. ப்ரொமோஷன் நிறைய பண்ணுவாங்க ப்ரோ அந்த படத்துக்கு. ஓடிடி யார் ஐடியா பாருங்க ப்ரோ? சினிமா பையன் அபிஷேக். ஐயோ அவரா? அந்த பையனை ஃபர்ஸ்ட் தூக்கி கார்த்தினாவே சினிமா பையன் தான். சூர்யா கார்த்தினாவே சினிமா பையன் தான் ப்ரொமோஷன்.
ஏங்க அவர் இப்ப நடுவுல ஜாயின் பண்ணாருங்க. இப்பதாங்க அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு சினிமா பையன் அந்த படத்துல. அதனாலதான் ஓ அடியே சர்தார் சிக்ஸரா டூல அவர் அடிச்சிருக்காரு. இருக்காரா? ஓகே ஓகே. என்ன ப்ரொமோஷனல் இல்ல டீம்ல இல்ல இருக்காரா என்ன? அது அந்த கிரியேட்டிவ் ப்ரொமோஷன் டீம். அவரும் பிஎஸ் மித்ரனும் திக் ஃப்ரெண்ட்ஸுமே இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஆமா ஆமா. நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ, பாட்டு எப்படி இருந்துச்சு? இல்ல நீங்க அடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஓகேவா தான் இருந்துச்சு எனக்கு. நான் விஷுவலா பாக்குறப்ப எனக்கு என்ஜாயபிள் தான் இருந்துச்சு. கனிமா டான்ஸ் கனிமா பிடிக்காதவருக்கு இதெல்லாம் கமல் தங்கமா தான் கமல் தெரியும் பரணி ப்ரோ. ஒன்றும் இல்லை, அதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். யாருக்குமே பிடிக்காத படத்தை கூட எனக்கு பிடிச்சிருக்கு. பட் படம் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். அன்னைக்கு கூட நீங்க பாட்டு பிடிக்கல, நீங்க எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அன்னைக்கு வந்து சொல்லுவாரு ஆகஸ்ட் குட் 14ஆம் திங்ஸ் தேதி. அபௌட் விஸ்வநாதன் சன்ஸ் பல்தான். என்னது ஹியரிங்? நான் இப்போ குட் இல்ல திங்ஸ் ஹியரிங் அபௌட் விஸ்வநாதன் சென்ஸ்னு சொன்னாரே, குட் திங்ஸ். ஏங்க அப்படின்னு நீங்க பயப்படணுங்க. ஏன்னா அவர் 2 படத்தை குட் திங்ஸ்ன்னாரு, காணாம போயிடுச்சு. ஹியரிங் பேட் ரிவ்யூஸ்ன்னாரு. அந்த படம் தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆச்சு. நான் அதை ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், மறுபடியும் சொல்ல மாட்டேன். சொன்னது உண்மைதானே. மதராசிக்கும் இப்ப இது இன்னொரு படம் இதுங்க பராசக்திக்கும் குட் திங்ஸ். நீங்க என்னாச்சுன்னு தெரியும். கருப்புக்கு வந்து செகண்ட் ஹாஃப்க்கெல்லாம் நான் இது கருப்போட ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப பேடா வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அந்த படம் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ரிவ்யூஸ்லாம் பேடா வந்துருக்குன்னு சொல்லல, செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு படம் இந்த பார்க்கறப்போ. மாறா ஒரு ட்வீட் போட்டிருந்தான், செமையா உங்களுக்கு இருந்துச்சு. ஃபீல் ஆனதெல்லாம் நாங்க கணக்கெடுத்துக்க முடியுமா? பிளாக் பஸ்ட் ஆச்சுல. ஆமா கமல், நம்ம வந்துட்டு ஒரு படத்தை என்ன சொல்ல, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது முன்னாடியே ஏதோ ஒன்று நெகட்டிவிட்டி பரப்புறோம். அது திடீர்னு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்கிறது கமல்? இல்ல கமல், நீங்க நல்லா பாருங்க, டான் படமே வந்து உதயநிதி பார்த்துட்டு ஃபிளாப் ஆயிருந்தா சொன்னாரு. அது ஆடியன்ஸ்கிட்ட போகும்போது அது வேற ரியாக்ஷனா வந்துருச்சு. பரணி ப்ரோ, அந்த 1/2 மணி நேரம் இல்லாம அந்த படத்தை யார் பார்த்திருந்தாலும் ஃபிளாப் ஆயிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. எங்க லாஸ்ட் 1 மணி நேரமே அது இதா தானங்க போகும். உங்களுக்கு 1 மணி இது நேரம் 1 மணி நேரம், உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கலாம். அந்த படம் கனெக்ட் ஆனது அரை மணி நேரம் தான் ப்ரோ. கனெக்ட் ஆனது அரை மணி நேரம். அந்த எஸ்ஜே சூர்யா சீன் டு கிளைமேக்ஸ், சமுத்திரகனி சீன், எஸ்கே மாறுறது வந்து எஸ்கே திருந்து வரல படத்துல, அதுல இருந்து படம் நல்லா இருக்கும். இந்த மாறா ஒரு ட்வீட் போட்டிருந்தான், செம குபீரா இருந்துச்சு. இந்த அசுரன் படத்துல தனுஷ் வந்து கென்ன ஒரு இடத்துல இருக்கு சொல்லிட்டு வருவாரு, பார்த்தா கென் வேற ஒரு இடத்துல உட்காந்து அந்த முயலை இது பண்ணி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதை பார்த்துட்டு தனுஷ் வந்து திட்டிட்டு அடிப்பாரு. அந்த டெம்ப்ளேட்டை மாறா போட்டிருக்கான். விடுங்க, முட்டை கலக்கி மாதிரி ஜென்சியை பிடிக்கலான்னு பண்ணியிருக்கான், அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, விடுங்க. லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்களா தீபக் ப்ரோ? ரைமிங்கா என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தான். பார்த்தேன். பிரகாஷ் அண்ணா, இதை விட செம சான்ஸ் நமக்கு அமையாது. யாருமே இல்லாத மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க ப்ரோ, போய் கென்னிக்கிட்ட கொடுத்துருக்காங்களே ப்ரோ. இன்னத்த ப்ரோ நம்ம போய் சொல்றது உங்ககிட்ட? ஏங்க இல்லைங்க, கென்னே வாங்கியிருப்பான். ஆனா நான் எழுதுறேன்னா கொடுனா, அதான் நம்ம காம்போல முட்டைக்கலைக்கு அந்த பாட்டுல எத்தனை பாட்டு ஹிட் ஆச்சு. நம்ம தான் இந்த வருஷம் 250 மில்லியன் கொடுத்துருக்கோம். ஆனா நான் எழுதுறேன்னு வாங்கியிருப்பான். யாராவது தலையிலேயே தட்டி முட்டைக்கலைக்கு லிரிக்ஸே ஓகேவா தான் தம்பி இருந்துச்சு, அது ஏதோ இந்த கிட்ஸுக்கு எல்லாம் பிடிச்சங்காட்டி ஹிட் ஆயிருச்சுன்னு சொல்லி இருந்திருக்கணும் அப்பவே. ஏங்க நல்லா இருக்கா இல்லையா பாட்டு? விஷால் நீங்க இல்ல விஷால் ப்ரோ, நானே கேட்கல பரணி. காலையில எந்திரிச்சதுல இருந்தே விஸ்வநாத சன்ஸ் மேல ஒரு இது வந்துட்டே இருக்கு ப்ரோ. இல்ல காலைல ஒரு வீடியோ பாத்தீங்களா? அதை பார்த்தோன்னே தான் எல்லாரும் ஓகே. அதுல இருந்து பாட்டு வரைக்கும் ஃபுல்லா ஒரே இதா இருக்கு. லைட்டா தொண்டையை கவுது ப்ரோ. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு படத்துல நெகட்டிவிட்டி வருமா, பயம் வந்துகிட்டே இருக்குமா, ஒன்னொன்னா வர அந்த மாதிரி ஆகுது ப்ரோ. காலையில இருந்து ஒன்னொன்னா வர ஐயோ அந்த மாதிரி ஆயிட்டே வருது ப்ரோ, கொஞ்சமா. இந்த இதுல நடுவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு. அந்த இதுல பாலிமர் நியூஸ்ல ஒரு நியூஸ் கார்டுக்கு வந்து போட்டிருப்பாங்க, ஐயோ அம்மா குத்தி புட்டாடா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த நியூஸ், அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. விடுங்க, சூரரை போட்டு கூட அண்ணி ஓகே பண்ணதானா பாப்பா இருங்க. இதுல ஒரே ஒரு சின்ன சஜஷன் சொன்னாங்க, அதை திருத்தி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எங்க என்னமோ ஃபுல் ஸ்கிரிப்ட் இவங்க எழுதுன மாதிரி பரணி ப்ரோ, அவங்க 10 வருஷமா சிகரெட்டே அடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால தான் அடிக்காம இருந்தாரு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? ஏன் பரணி ப்ரோ நீங்க வேற.
தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட தெரியாதவருக்கு புரிய வைக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா எல்லாத்தையும். இது எனக்கு தெரியாதுங்க. கருப்புல வந்து அவங்க இன்டர்ஃபியரன்ஸே சுத்தமா கிடையாது. ஆன் த ஸ்பாட் கதை கேட்டாரு, 40 நிமிஷத்துல ஓகே பண்ணாரு, ஷூட் ஸ்டார்ட், அவ்வளவுதான். அந்த படம் எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு லைன் அப்பாவே அதுக்கு முன்னாடி ப்ரோ இவரையும் தான் ப்ரோ இவர் தான் கேட்டாரா? அதுக்கு முன்னாடி 13 வருஷமா இவர் மட்டும் தான் கேட்டாரா இல்ல ஜோதி கேட்டாரா? அதுதான் சொல்ல இவரையும் சேர்த்துதான் அடிக்கணும். அவங்கள மட்டும் அடிக்க கூடாது. இவரையும் சேர்த்து. இவர் எதுக்கு போய் டைரக்டர் போய் அவங்க கிட்ட விடுறாரு? அததான் சொல்றேன். நீங்க யாரையாச்சும் கூப்பிட்டு கருத்து கேளுங்க, கருத்து கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க சொல்லதான் செய்வாங்க. அதத்தான் சொல்றோம். அவர் 2 பேருமே அதுக்கு இதுதான். இப்போ வந்து கார்த்தி எல்லாம் எப்படி அவரு கதையை அவரு கேட்க 2 பேரையும் தான். 2 பேருமே இல்ல 2 பேரெல்லாம் இல்ல. அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம். டைரக்டர் மட்டும் தான். டைரக்டர் விருப்பப்படலன்னு சொல்லணும், சொல்ல மாட்டேன்னு சொல்லணும். எனக்கு புரியலையே. என்னங்க எது நடந்தாலும் ஏங்க பிடிச்ச ஒரு அந்த அதுவும் அந்த ஒரு பொண்ணு மேலே போறதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு ஜோதிகா மேல எத்தனை பழியத்தான் இன்னும் தூக்கி போடுவீங்கன்னு தெரியல. உங்க ஃபேன்ஸும் அதான் பண்றீங்க, மத்த ஃபேன்ஸும் அதான் பண்றாங்க அவங்க மேல. என்னைக்கு காட்டாம இருந்தேன்னு கூட சொல்லுங்க. ஜோதிகா இல்ல அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன். தோழர் பெண்களின் காவலரா? ஆமா, பின்ன பசங்களையா காக்க முடியும்? 10 நிமிஷம் பேசவே முடியாது. பெண்கள் போடுற ஸ்பேஸ் இல்லைன்னா தான் நல்லா ஆண்கள் ஸ்பேஸ்க்கே வருவேன். பசங்க கிட்ட எல்லாம் 10 நிமிஷம் பேசவே முடியாது. அதுதான் நடுவுல வராம போயிடுறீங்களா? ஆமா, இந்த இது ஒர்க்ல இருக்காரு நினைப்பேன். இல்ல பரணி, எனக்கு என்னமோ இவர் பேசுறது பார்த்தா அந்த இதுல அந்த புஜ்ஜுமான ஒரு கேரக்டருங்களா பசங்க படத்துல, அந்த மாதிரி ஆள் போல இருக்கு தோழர்லாம். அப்படின்னா நான் அப்புறம் மறந்து போச்சு. எனக்கு பொண்ணுங்களோட இருப்பான் என்ன அந்த கேரக்டர், சின்ன பையன். அப்படின்னா அது நான் தான். பசங்க கூட 10 நிமிஷம் மேல இருக்க முடியுமா? கருமத்தை மீட்ட என்னங்க பேசுறது? 10 நிமிஷம் கல்யாணம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படி அவசியம் இல்ல. கமிட்மெண்ட், லவ், காதல் இப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்த்தே பழகணும்ன்றது கிடையாது. சாதாரணமா கூட எல்லாத்தையும் பழகலாம். தோழர் உங்களுக்கு இல்ல தோழர், சில பேருக்கு இருக்கும். அவங்க எல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க தோழர். சிக்மாவாக நினைச்சுக்குவாங்க. மெய்யழகன் கார்த்தி கிடையாது, ஜப்பான் கார்த்தி. சரியா? இல்லையே, மெய்யழகன் கார்த்தி தான் கல்யாணம் பண்ணி கொட்டி போட்டிருப்பாரு அந்த படத்துலயே. அதனாலதாங்க ஜப்பான் கார்த்தின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா விஷால் மாதிரின்னு சொல்லுங்க சிம்பிளா. குயிலின் ஆசையில் தவழ்ந்து தேசையில் சூப்பர் இருக்கீங்களா பிரகாஷ்? இதை விட செம்ம சான்ஸ் நமக்கு அமைய. நடுல ஆதி என்ன வேற இருக்காரு. இது 9:30 மணிக்கு ஒண்ணு இல்ல, 9:30 மணிக்கு. ஏன்னா வந்து இப்ப நம்ம கொஞ்சம் வெளியே பேசவும் முடியாது, நார்மலாவே பேச முடியாது. மேட்டர் தான் மேட்டர். இப்ப நீ சொன்னீங்களா அதை பத்தி தான். என்ன பண்ண போற? ஆதி என்ன நடுவுல இருக்காரு, அப்படி இப்படின்னு வேற பேசுறாரு. இவ்வளவு பச்சையா ஆபாசமா பேசிட்டு இருக்க ஒரு ஸ்பேஸ்ல 18+ ஆக போறாங்க இன்னைக்கு. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. ஒரு சின்ன பையன் இருக்கும்போது அப்பெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. காத எல்லாரும் உன்னோட பெரிய பையன் தான் கமல். நானு அதான்டா சொல்றேன், சின்ன பேர் நீங்க தோழரோட பெரியவர் தான் எங்களுக்கு தெரியுமே. ஏதா பாத்தீங்களா? மாலிவுட் டைம்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் அட் டைம்ல பேசுனீங்க, ஒரு இளவும் கேட்கல. இல்ல இந்த மாலிவுட் டைம்ஸ் ஒடிசி இதெல்லாம் பாத்தீங்களா என்ன? விஷால் சாரி விஷால், நான் குறுக்கிட்டுறதுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை பத்தி பேசியே ஆகணும். சொல்லுங்க பாருங்க. நீங்க அந்த படத்தை பார்க்கணும். சொல்லுங்க, என்ன படம்? யாரு அவர்? இந்த பேர் படமா? பிரஜன் படமா? பிரஜன் படம். அந்தரன். நான் கலாய்க்கிறேன்லாம் நீங்க நினைக்காதீங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இந்த படம் வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து 15 நிமிஷத்துலயே போயிடுவாங்க. இவ வந்துட்டு லவ் பண்ற பசங்கள்லாம் வந்துட்டு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிடுவான். இதுதான் கதை. இதை ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்றதுதான் வந்துட்டு இது
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு மாதிரி தான் போகும், செகண்ட் ஹாஃப் பெருசா போர் அடிக்காது. ஆனா வந்து மேக்கிங் நல்லா இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது. ரைட்டிங் வைஸ் வந்துட்டு பேப்பர்ல வந்துட்டு ஒரு ஓகேவான படம் தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்லயும் மேக்கிங்லயும் பெட்டரா பண்ணியிருக்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தோணி இருக்கும். ஆனா ப்ரீ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, மேக்கிங் நல்லா இருக்காது, டைரக்ஷன் நல்லா இருக்காது, பேப்பர்ல ஓகேவா தான் இருக்கும். அப்புறம் என்ன அளவுக்கு அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்க 10 நிமிஷமா? இருங்க நான் முடிச்சிடுறேங்க. ஏங்க இந்த படத்தை கிளி கிழிச்சாப்ல சுகனு என்கிட்ட. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சத்தியமா வந்துட்டு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட். இன்ட்ரோ ட்விஸ்ட்டுமே வந்துட்டு நல்லா இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் பாரு, நீ பாக்குறப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. சுகன் பேசாத சுகன், நான் முடிச்சுட்டு வரேன் சுகன். உன்கிட்ட படம் பார்த்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, இரு வரேன். அதனால வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்து ஆஹா ஓஹோ படம், சூப்பர் படம், இல்ல ஆவரேஜான படம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு நிறைய சின்ன படங்கள் வர்றதுல இந்த படம் வந்துட்டு ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு டைம் பாஸ்ல ரொம்ப போர் அடிச்சுன்னா எதுவுமே படமே இல்லையே, எல்லா வீக்குமே ஒரு படம் பார்த்துருவேன், ஆனா இந்த வாரம் ஓடிடில ஒண்ணுமே இல்லையே, ஏதாவது ஒண்ணு பார்க்கணுமே தோணும்ல, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மேக்கிங்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, ஆனா சும்மா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு. சுகன் சொல்லுங்க சுகன், ஏன் சுகன் இந்த படம் உங்களுக்கு? பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி சொல்லுவார்ல, நேரத்தை விரயம் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, அது மாதிரிதான் இந்த படம். அதுதான் நான் சொல்றேன், நேரத்தை விரயம் பண்ற மாதிரிலாம் இல்லையே. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா சும்மா இருந்தீங்கன்னா பாருங்கன்னு தான் சொல்றேன். பரணி ரொம்ப பிஸியா இருக்கிறப்ப பாருங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க பரணி ப்ரோ. பரணினா என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஏஞ்சல் ஃப்ரம் ஹெவன் ஒரு வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்திருக்கே, யாரா பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லையே, ஏன் என்னாச்சு? இல்லை, ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டான். அதை வேற யாரா பார்த்துருக்கீங்களான்னு, அதுக்கப்புறம் தலையை உள்ளான் தான். ஏங்க உங்க ஃப்ரெண்டு உங்களை நம்பி அனுப்பிச்சுட்டு இருக்காருன்னு தெரியுமா? பாருங்க. ஏங்க அவனை நம்பி பார்க்க முடியாதுங்க. இப்படிதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பரணி இந்த ஹேங்கோவர் மாதிரி ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ். அது என்ன டைட்டில் புரியல சுரேந்தர். ஹேங்கோவர் டைப்ல ஒரு படம் வந்திருக்குன்னாங்க. 17 ஹவர்ஸா 70 ஹவர்ஸோ ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆமா ஆமா அதான் அது கேட்டேன். ஓகே, ட்ரெயின் டிராவலுக்கு கரெக்டா 72 ஹவர்ஸ், அதான் அந்த படம் பேரு. சுகன், நீங்க அந்த ப்ரீமியர் ஷோ பாத்தீங்களா? ஃப்ரெஷ் ஷோ. ஆமா ஆமா பரணி ப்ரோ, எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நல்லா இல்லையா? இங்க எல்லாருமே வந்தோம்னா அதை திட்டிட்டு தான் இருந்தாங்க பரணி ப்ரோ. வெளில வருவாங்கல்ல ஆர்டிஸ்ட் வந்து பேசுறப்ப கூட சரியில்லை, இது கொஞ்சம் மாத்திருக்கலாம், பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அவங்க மனசு நோவக்கூடாதுன்னு. பட் வெளிப்படையா சொன்னது நிறைய பேர் நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லங்க, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பார்த்தேன். எனக்கு இந்த பிளாட் லைன் கூட எதுவுமே. நான் மட்டும் என்ன பரணி ப்ரோ, நான் எதிர்பார்த்து பயங்கரமா இருக்கும் கிரைம். உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு பரணி ப்ரோ? அதுல என்ன பிடிச்சிச்சு பரணி ப்ரோ? ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க பரணி ப்ரோ, நான் வந்து ஸ்பாய்லர்லாம் ரிவீல் பண்ணல இந்த படத்துக்குலாம். ஆனா ஒரு மர்டர் நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மர்டரு அது நடந்த உடனே ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க, அவர் கூட இருக்கிற கான்ஸ்டபிள், ஏன் சார் இவங்களே பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அங்கேயே எனக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு, ஏன் இந்த அம்மாவே பண்ணிக்க கூடாது. பார்த்தா அந்த அம்மா தான் கடைசியில பண்ணிருந்தேன். அவ்வளவுதான் பண்ணி. சூப்பர் சூப்பர் சுகன் ப்ரோ. இப்படிதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் விஷால் ப்ரோ, நான் இந்த அம்மா இருங்க ஒரு நிமிஷம், இந்த அம்மா அந்த அம்மா தானே சொன்னேன் விஷால் ப்ரோ, இதுல பேர் கூட சொல்லி ப்ரோ. அங்க நிறைய அப்படி இல்ல இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சிரும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா. இல்ல கமல் சத்தியமா சொல்றேன், சுகன் இந்த மாதிரி கேவலமா ஸ்பாயிலர் பண்ணுவான்னு நான் நினைச்சேன். இது ஸ்பாயிலரே இல்ல பிரகாஷ் ப்ரோ. சரி பரணி ப்ரோ, சுகன் ப்ரோ ஸ்பாயிலர் தான். சரி சரி ரவுண்ட் கட்டிட்டீங்க. சரி ஓகே, நான் சொல்றேன் இவர் சொன்னதுனால நான் சொல்றேன் கமல். எப்படி அது விஷால் ப்ரோ இல்ல வேற யார்கிட்டயாவது கேளுங்களேன். இது ஏதாவது நான் சொன்னது புரிஞ்சுதான்னு வேற யார்கிட்ட கேளுங்க. விஷால் ப்ரோ, கமல் ப்ரோ, விஷால் கமல். எந்த பொண்ணு படத்துல 4-5 பொண்ணு இருக்கு, எந்த பொண்ணு? சுகன் ப்ரோ, அது அப்படி இல்ல சுகன் ப்ரோ. இப்ப அது தெரிஞ்சு ஒரு விஷயம் இருங்க பாரு, டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கேன். அரசியலுக்கு மேல இருக்கீங்களே சுகன் ப்ரோ, அரசியலுக்கு மேல இருக்கீங்க ப்ரோ. சரி அதுக்கு மேல சரி, இந்த எது சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா கீழே சொல்லுவாங்க, ரெஸ்பெக்ட் வந்து உங்களோட பொறுப்பு அப்படின்னு. நீங்களே பாத்துக்கோங்க, அந்த படம்லாம் வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல. ஒரு நிமிஷம் சத்தியமா சொல்றேன் சுகன்,
இப்ப நீங்க கிளைமேக்ஸ் சொன்னதுனால நான் சொல்றேன், ரிவீல் பண்ணதுனால நான் சொல்றேன். நான் வந்துட்டு நான் ரொம்ப நேரம் மைண்டடா எதுவுமே யோசிக்காம தான் அந்த படம் பார்த்துட்டு இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் மைண்ட்ல வந்துட்டு ஒரு டைவர்ட் பண்ணுவாங்கல்ல, நான் அந்த ஒரு டைவர்ஷன்ல தான் நான் வந்துட்டு கில்லரை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, எனக்கு அப்ப வந்துட்டு இன்ட்ரோல் ட்விஸ்ட் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்துச்சு, ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேல அப்போ ஓகே சர்ப்ரைசிங்கா இருக்க போகுது. ஆனா வந்து ரொம்ப இதா ரொம்ப இவங்க காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டாங்களே, இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டேன். ஆனா சீரியஸா நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. நான் வந்துட்டு நைட்டு வந்து ஒரு 12:45 என்னமோ பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு ட்ரெண்ட்ஸோடுக்கு மெசேஜ் போட்டேன், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சலூன்ட்டையும் சொன்னேன், பாரு சலூனு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்ல, போர் அடிக்காது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இருங்க சுகன் சொல்றேன். ட்ரெண்ட்ஸோடு போய் பார்த்துட்டு இதுதான் சொன்னாரு, மேக்கிங்கா சரியில்லை, இது சரியில்லை, ஓகே. ஆனா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா பரணி ப்ரோ? நான் அந்த பேட்டர்ன்ல ரீசெண்டா ஒரு படம் பார்த்திருக்கேன் பரணி ப்ரோ, அதனால எனக்கு ஈஸியா அது வந்து இதுதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் பரணி ப்ரோ. நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு ப்ரோ கிளைமேக்ஸ். ஓகே சுகன், நான் ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருமே நினைப்போம் அவங்கதான்ட்டு. ஆனா வந்துட்டு அதை எடுத்திருக்கிற விதமும் அவங்க லாஸ்ட்ல அந்த 30 மினிட்ஸ் கொண்டு போன விதமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சீரியஸா இது எப்படி முடிக்க போறாங்க அப்படின்றதும் எனக்கு இதாதான் இருந்துச்சு. சரி ஓகே பரணி சரி ப்ரோ, விடுங்க, வாங்க அடுத்து. தெரியாம சொல்லிட்டேன்ப்பா சாமி. நீங்க சொல்லும் போது ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க, ஸ்பாயிலர்லாம் எதுவும் கிடையாதுன்னு தானே சொன்னீங்க ப்ரோ. நான் சொன்னதெல்லாம் எனக்கு சொன்னது இல்ல பரவாயில்ல, ஒரு நாள் இருக்கு சுகன், ஒரு நாள் உங்களுக்கு வச்சிருக்காருங்க. நீங்க வேற விஷால், நான் இதை வேற தேடி கண்டுபிடிச்சு, நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணும் போது இதை வேற தேடி கண்டுபிடிச்சு இது பண்ணணும். இது எடிட் பண்ண போறீங்களா இது? அப்பா உங்களோட இந்த கடமை உணர்ச்சி என்னால முடியல பரணி. வராது, இந்த பார்ட்டே வராது. ஏங்க ப்ரோ பரணி ப்ரோ, இந்த படத்தை நீங்க இப்ப பாக்க எல்லார்ட்டையும் சஜஸ்ட் பண்ணின்னு இருக்கீங்க, எல்லாரும் பாத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் திட்டுவாங்க. நான் உங்களை காப்பாத்ததான் ட்ரை பண்றேன். நீங்க திட்டினாலும் பரவாயில்லைங்க, நான் வந்துட்டு சொல்லி இதுல சரி பரணி ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஹீரோ இல்ல படத்தை பத்தி சொல்லல, வேற ஒண்ணு சொல்றேன். அவங்க ஆரம்பத்துல வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா பரணி ப்ரோ? இது வரைக்கும் கிரைம் த்ரில்லரோட வரலாற்றிலேயே நீங்க பார்க்காத ஒரு வித்தியாசமான ட்ரீட்டா இருக்கும், வித்தியாசமான கிளைமேக்ஸா இருக்கும். எதை வேணா எழுதுங்க நீங்க படத்தை பத்தி, ஆனா கிளைமேக்ஸை மட்டும் ரிவீல் பண்ற மாதிரி எழுதிடாதீங்கன்னு சொன்னப்பவே அவங்க சொன்னாங்க ப்ரோ. அப்படி சொன்னப்பவே எனக்கு பொடி தட்டுச்சு, இது என்னடா இது இப்படி சொல்றாங்களேன்னு பார்த்தா முடிச்சு வெளில வரப்ப வந்து எனக்கு பாண்டியராஜ் ஒரு வாட்டி சொல்லிட்டு போனாரு தெரியுமா ஸ்டேஜ்ல, அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ப்ரோ. அதை வச்சு நான் சொன்னேன். சுகன், கிளைமேக்ஸ் நம்ம வந்து தமிழ் சினிமால புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி வந்துட்டு எப்பயோ பார்த்துட்டோம், சீரியல்ல பார்த்துட்டு வந்த ட்விஸ்ட, சினிமால பார்த்துட்டு வந்த ட்விஸ்ட் எல்லாம். ஆனா வந்துட்டு நான் பிளாங்கா பார்த்ததுனாலே இன்னும் எனக்கு வந்து அது அந்த இது சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. சரி ஓகே விடுங்க, பார்ப்போம். பார்த்துட்டு வந்து எல்லாரும் அப்கமிங் டேஸ்ல எல்லாரும் அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லுங்க பரணி ப்ரோக்காகவே. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா விஷால் பார்த்தா போதும், வேற யாருனாலும் ரொம்ப போர் அடிச்சது நான் மட்டும் பாருங்க. தலைவா அவசியம் பார்த்துட்டு வாங்க தலைவா. கிளைமேக்ஸ் சொன்ன பிறகு அவர் எங்க போய் பாப்பாரு? அவர் தான் டாமினிக்கே பார்த்துட்டாருல, இதை பார்க்க மாட்டாரா? ஐயோ பாவங்க அந்த மனுஷனா. ஒரு கிரைம் த்ரில்லர்ல, மர்டர் மிஸ்ட்ரியில வில்லன் யாருன்னு தெரிஞ்சே வந்து ஒரு படம் பாக்குறதா எவ்வளவு கொடுமை தெரியுமா? சொல்லுங்க தினேஷ் ப்ரோ. என்ன ப்ரோ யாருக்கும் தெரிய வேணாம் ப்ரோ, அப்படியே விட்டுருங்க ப்ரோ, கடந்து போயிடலாம், தெரியாத வரைக்குமே நல்லதுதான். அந்தரன் ப்ரோ, அந்தரனா பிரஜின் படம். சரி ப்ரோ. சுகன் சீரியஸா சொல்றேன், இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா இதை விட இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், ஆவரேஜாவது இருந்திருக்கும். சரி ஓகே. ஆனா எனக்கு இந்த டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படம் பரணி ப்ரோ பாக்குறப்ப நல்லா இருந்தது. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அதை எல்லாரும் போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க, ஏன்னு தெரியல. இந்த கான்செப்டே புரிஞ்சுக்க முடியல பரணி. இல்ல அந்த படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தாங்க நல்லா இருக்குன்றாங்க எல்லாம். இல்ல நான் ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் இந்த படத்தை பத்தி, என்னடா எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரிலாம். ஆனா தியேட்டர்ல நான் பாக்குறப்போ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஓகே, நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு புது டீம் இருந்து நல்லா இருந்தது. இல்ல ஒரு கில்மா பாட்டு வச்சுட்டு அடுத்த சீனே ஒரு எமோஷனலா வச்சா ஒர்க் ஆகுமா? அந்த எமோஷனல் சீன் அது ஒர்க் ஆகாதுதான். நான் ஐடியாவா தானே சொல்றேன், படத்தோட ஐடியாவா தானே சொல்றேன், ஓவராலா சொல்லி நானே படம் ஒரு டீசன்ட் வாட்ச் தானே சொல்லியிருப்பேன்.
படத்தோட ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் போகும்போது ரொம்ப அது ஒரு டீசென்ட் வாட்ச் பரணி ப்ரோ. புது பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாவது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது தான். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். திடீர்னு ஒரு ரொமான்ஸ் சாங் வரும், அப்புறம் ஒரு எமோஷன் வரும், ஒட்டவே ஒட்டாது நமக்கு. அதெல்லாம் அக்செப்டபிள் தான். ஒரு ஐடியாவாகவும் அவங்க பண்ண விதமும் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அந்த ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலா அவருக்கெல்லாம் நிறைய படம் கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, நல்லா தான் பண்ணியிருந்தாரு. இல்ல அது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல. எனக்கு ஆனா படம் செட் ஆகல. எனக்கு ஓகேவா தான் இருந்தது, டீசென்ட் வாட்சா தான் இருந்தது. இது ஸ்பைடர்மேன் எப்ப தலைவா? நானும் கிங்ஸ் பார்த்துனே இருக்கேன், வரவே மாட்டேன்றது. சுகன், நான் வந்து கேரளால புக் பண்ணியிருக்கேன். பிராட்வேல 7 AM ஷோ வந்துட்டு காலையில பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டேன், அஜித் பல்தான் கேட்டப்ப இருக்குன்னு சொன்னாராம் அஜித் பல்தான். அதனால வந்துட்டு அதுதான் வெயிட்டிங்கு. நான் ஒருத்தட்ட சொல்லியும் வச்சிருக்கிறேன். சப்போஸ் கிடைக்கும். ஒடிசிக்கு பண்ண ஸ்கேமே தானா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறீங்களா? ஒடிசிக்கு பண்ண ஸ்கேம்லாம் இல்ல, யார் போல. நான் எனக்கு 7 AM ஷோ டிக்கெட் கிடைச்சதுன்னா நான் போவேன். ஆக்சுவலா அந்த டிக்கெட் என்னதான் ஆச்சு பண்ணி ப்ரோ? அப்ப அவ்வளவுதான், அது யாருமே போலையா? ஒருத்தட்ட கொடுத்துட்டேன், அவர் போனாரு. மூணு டிக்கெட்டும் கொடுத்துட்டீங்களோ? அவர் ஃப்ரெண்டு கூட போறேன்னாரு. சூப்பர். அப்ப ஃபைன். இல்ல பரத்னு பேர் நேத்து தான் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணா, அண்ணா நான் தானே போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. அவர்தான் கரெக்ட். சரி விஷால் ப்ரோ, ஏதாவது ஆரம்பிங்க, நல்ல டாபிக்கா. நீ விட்டுருங்க சுகன். அந்த பரணி ப்ரோ என்ன படம் சொன்னீங்க? ஏதோ டெபியூ ஃபிலிம் சொன்னீங்க, என்ன பண்ண தெரிஞ்சுக்கலாமா? நடுவுல அதை விட்டுருங்க. யாராவது புதுசா வந்தீங்கன்னா அதை அப்படியே கடந்து போய் இப்பதான் ஸ்பேஸ் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி போயிடுங்க. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். விஷால் ப்ரோ, நீங்களே படம் பார்த்தா என்கிட்ட வந்து தெரியாம சரி விடுங்க. அதெல்லாம் விடுங்கலன்ட்டங்க, அதை விடுங்க. தெரியாம சொன்னீங்க, ஒத்துக்குங்க, உண்மையா சொன்னேன். அவர் இன்னைக்கு ருக்மணி இல்லாம டிக்கெட் வச்சிட்டு வரும்போதே எனக்கு டவுட் ஆச்சு விஷால். அதுக்கும் இதுக்கு என்ன பரணி ப்ரோ சம்பந்தம்? ருக்மிணிக்கு சம்பந்தப்படுத்துவையா? ருக்மிணி இல்லாதனால நீ சரியில்லை. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பர்த்டே. ஆமா, இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் பர்த்டே. ஆக்சுவலா அவரை பத்தி பேசலாமா விஷால் ப்ரோ? ஆரம்பிங்க விஷால் ப்ரோ, அவரை பத்தி பேசலாம். ஏதாவது ஆரம்பிங்க உங்களோட தாட்ஸ் அபௌட் பிஆர். ஏங்க 3 படம் தாங்க நடிச்சிருக்காரு, அநியாயம். 3 படம் நடிச்சிருந்தாலும் 4 படம் நடிச்சிருந்தாலும் தாட்ஸ் சொல்லக்கூடாதா தோழர்? தாட்ஸ்னா சொல்லக்கூடாதா? எதுவும் பேசக்கூடாதா? அதுக்கு ஒரு சும்மா ஒரு செக்மெண்ட் வச்சு அதை ஒரு 1/2 மணி நேரம் பேசுவீங்களா? நடிச்சதே 3 படம் தான். சரி, நீங்களே வேற ஏதாவது டாபிக் ஆரம்பிச்சா கூட 5 நிமிஷம். ஆனா ஆதி ப்ரோ இருங்க, 4 படம் 5 படம் நடிச்சாலுமே 4மே ஞாபகம் 5 படம் நடிச்சிருக்காருங்க. இதை ஏன் பேசணும்ன்றதே 1/2 மணி நேரம் பேசுவாங்க போல. பேசுங்கயா. ஏங்க என்னங்க நீங்க இன்னைக்கு ஒரு பிடிஎஸ் வீடியோ போட்டு விட்டாரு பாத்தீங்களா கீர்த்தீஸ்வரன்? ஆமா, நல்லா இருந்துச்சு. அதுலயே அவ்வளவு ஆறா இருந்துச்சு பாத்தீங்களா? என்ன ஆதி ப்ரோ நீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா 3 படம் நடிச்சார பத்தி ஆளுக்கு 3 நிமிஷம் பேசினா கூட அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தானே இப்ப வரும். நாங்க அந்த 15 நிமிஷம் அவர் ஏங்க எல்லைக்கே நடிச்சிட்டாருன்னு அதை சேர்க்க மாட்டீங்க யாரும்? எனக்கு இன்னும் புரியல. போங்க சரி விடுங்க, பேச வேணாம். அடுத்து என்னதான் பண்றாரு? அடுத்த 6 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ணல. ஏஜிஎஸ் கூட ஒரு படம் பண்ண போறாரு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆல்பா யூனிட் பரணி. ஆல்பா யூனிட் ஆனாவால ஸ்டார் தானே படம் பேரு? ஏங்க அது பிஜிஎம்ங்க. படம் பேர் அது இல்லையா? ஆல்பா யூனிட் அவர் ப்ரொடியூஸ் பண்றது விஷால். ஏங்க படம் பேர் நானே ஆல்பா யூனிட்ங்கிறது டைரக்டர் டீம்ங்க பரணி, ப்ரொடியூஸ் பண்ணல பரணி. 6 பேர் டீம் தான் ஆல்பா யூனிட். அதுதான் பிரகாஷ். டைட்டில் என்ன பிரகாஷ் ப்ரோ? டைட்டில் வைக்கலங்கறதாங்க. டைட்டில் வைக்கல, இன்னும் கேட்கல. வஞ்சி கோட்டை வாலிபன் டைட்டில் சொல்லல. இப்ப எல்லாரும் ஒரு பதில் வச்சிருக்காங்கப்பா. சரி வந்துட்டு வாங்க விஷால் ப்ரோ, அப்படி வாங்க பிரகாஷ் ப்ரோ. கொஞ்ச நேரம் போயா வீட்டுக்கு சொல்லுங்க பரணி. ஒரு கரெக்டா ஒரு 3 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும் பரணி. அவ்வளவு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பேஸ் ஃபுல்லா கேட்டீங்களா? சுகன் பேசினதெல்லாம் கேட்டுட்டீங்களா? இல்ல கடைசி ஒரு 8 நிமிஷம் கேட்கவே இல்லை, சுத்தமா கேட்கல. என்னாச்சு, என்ன சொன்ன அப்படி சொல்லுங்க. நன்றி விட்டுருங்க தலைவா, ப்ளீஸ் தலைவா. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க பரணி, நீங்க ஒரு ரிப்பீட் பண்ணுங்க பரணி. ஒரு
ஐயோ தலைவா தயவு செஞ்சு விடுங்க ப்ரோ, பாருங்க போர் அடிக்குது பரணி ப்ரோ, அடுத்து பேசுவோம். இல்ல இது மட்டும் தலைவா, சிம்பிளா ஒரு விஷயம் சிம்பிளா சொன்னதை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறாரு தலைவா பரணி. நீங்களே ரெக்கார்டிங் கேட்டுட்டு சொல்லுங்க. அந்த ரன் அப்படின்னு ஒரு படத்தோட ஸ்பாய்லர் சொன்னாருங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல அதை பத்தி பேசாதீங்க. அவ்வளவுதான். இந்த பிரஜின் நடிச்ச அந்த படமானா? நான் பிரகாஷ் ப்ரோ கிட்ட காலையில போய் பாருங்க. யாரு சும்மா இரண்டா? சரி ஓகே. சரி விடுங்க போலாம் அடுத்து போலாம். ஏற்கனவே இப்பதான் வந்து ஏதோ ஸ்பேஸ்ல ரொம்ப ஹைப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த கமல் எங்க, அவனை தேடித்தான் வந்தேன் நானு. ஏன் என்ன படம்? கமல் வந்து இந்த பாட்டு கேட்டீங்களா, கொடூரமா இருக்கு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி, இந்திய சினிமாவில இது வரைக்கும் இப்படியா ஒரு வெட்டிங் சாங் பார்த்ததே இல்ல அப்படிலாம் சொல்லி நான் ஸ்பேஸை விட்டு வெளியே போயெல்லாம் கேட்டு வந்தேன் கர்மத்தை. சர்க்காசம் அவன் கடுப்புல போட்டு அடிச்சிட்டு இருந்தான், அதை நம்பி போய் கேட்டு எனக்கு எப்படி சர்க்காசம் ப்ரோ? என்ன தோழர் நீங்க? நான் கேட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன ப்ரோ இது? அப்ப நான் அதுக்குள்ள கிளம்பிட்டேனே, ஏன்னா ஸ்பாயிலர் ஆயிர போது ஏதோ நல்ல விஷயம் நம்ம வந்து இங்க தெரிஞ்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டேனே. டிசி சாங்ஸ் கேட்டிங்களா? இல்லையேப்பா. அத போய் கேளுங்க ஃபர்ஸ்ட். தோழர் ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு, அது அனிருத் வந்து சூப்பரா வரும் அந்த ஆல்பம். ஆமா இல்ல அந்த படமும் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம், நான் சில இதெல்லாம் கொஞ்சம் இல்ல பார்த்தேன், சில இதெல்லாம் நல்லதா இருக்கும். அப்புறம் என்ன தோழர் சொல்றீங்க? ஆமா அப்புறம் இப்பதான் பக்குன்னு இருக்கு. இல்ல சில இடம் தான்ப்பா, சில இடம் தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது கதையும் தெரியும் ஓரளவுக்கு. அந்த எனக்கு பயமா இருக்கிற ஒரே ஏரியா வந்து லோகேஷோட நடிப்பு தான். என்ன இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, அது பேர் என்ன, இந்த அப்படி வாங்கின அந்த ஜிகர்தண்டால சொல்லுவாங்களே, ஃப்ரேமோட ஓரத்துல இவனுக்கு சுத்து போட்டாலும் நடிப்பு வராது. ஆக்டிங் கோச்சிங் அந்த இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது லோகேஷோடது. ஆனா ஃப்ரேம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு, அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. விஷுவல்ஸே எனக்கு அந்த இது சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. அந்த இந்த பாட்டு மௌன ராகங்கள், அது என்ன பாட்டுது, அந்த பாட்டோட விஷுவல்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த போட்டுக்கிட்டே இருக்காங்க விஷால் ப்ரோ, நீங்க கேட்கல? ஆமா இல்ல, நடுவுல அந்த வார்த்தை சொன்னோடனே புரியல. அவன் வந்து மைக்ல பேசிட்டு வேற எஃப்எம் கேட்டிருப்பான், என்கிட்ட போறப்பே சொல்லியிருக்கான். ரேடியோ மிர்ச்சி தான் கேட்பான் அவன் ஆபீஸ்ல. ரேடியோ மிர்ச்சி எல்லாம் இப்ப இல்லையா இங்க, அதனாலதான் இப்ப வேற ஏதோ கேட்டுட்டு இருக்கேன். வேற என்ன எஃப்எம் இருக்கோ அதான். நீ இந்த சில ஹோட்டல் எல்லா எஃப்எம்லயும் அந்த பாட்டு ஓடும். பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான், இல்ல அவங்க ஹோட்டல்ல சமைச்சிட்டு அந்த மாதிரி. ஆதி ப்ரோ டிசி படத்துல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. தாளம் ட்ரிப், அப்புறம் இன்னொரு சாங் ஒன்னு இருக்கு, நமஸ்தே. எல்லா பாட்டையும் கேளுங்கன்னு சொல்ற, அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஸ்பெசிபிக்கையும் சொல்ற. யாரா இல்ல இது ரெண்டும் மறக்காம கேளுங்கன்னு சொல்றேன். எப்படி நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பாட்டை மட்டும் கேட்க மறந்து போயிருவானா? ஏங்க ஐயோ, எல்லாமே கேளுங்க தோழர், முக்கியமா கேளுங்க இதெல்லாம். ரோஸ் அது எப்படி காதை ஷார்ப்னர் வச்சு சீவிட்டு கேட்கவா? ஏங்க நீங்க கேட்க வேணாங்க, எப்படி முக்கியமா கேக்குறது ஒரு பாட்டை? என்னடா லாஜிக் இதெல்லாம்? இந்த எல்லா பாட்டையும் கேளுங்க, இந்த ரெண்டு பாட்டை மறக்காம கேளுங்க. கேட்டுக்கிட்டே வரும்போது மறந்துட வேணாம். என்ன கேட்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏண்டா கடைசியா பரணி சொல்றாரு, நீங்க கேட்கவே வேணான்ட்டாருங்க. நீங்க கேட்கவே வேணான்ட்டாரு. ஆனா சொல்ல வந்தது பரணி என்ன சொல்லாருன்னா, எல்லா பாட்டையும் கேளுங்க, அப்ப எல்லா பாட்டையும் கேட்கலாம் கூட இந்த ரெண்டு பாட்டை முக்கியமா கேளுங்கிறதா சொல்ல வந்த கருத்து. அதான் மாத்தி எல்லா பாட்டையும் கேளுங்க, இந்த ரெண்டு பாட்டையும் முக்கியமா கேளுங்க. அவரு தமிழ்ல கொஞ்சம் வீக்கு. ராமாயணோட ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சுன்னு. இது ராமாயணம் டெய்லி ராமாயண ட்ரெய்லர் இருந்துறீங்க, டெய்லியும் சொல்லிட்டு இருக்கீங்க. டவுட் கேட்க வந்தானே, ஒரு டவுட். ராமாயணத்துல வெள்ளையான ரெக்க வச்சுட்டு வர மாதிரிலாம் ஏதாவது போர்ஷன் இருக்கா? புதுசா போடுவோம், புதுசா போடுவோம். வெள்ளப்புறம் ரெண்டு சொயின்னு போச்சு. ஏண்டா ராம இருந்தாரான்றதுக்கும் அவர் பில்டிங் கட்டாரான்றதுக்கும் அவர் இன்ஜினியரிங் படிச்சாரான்னு பேசுற மாநிலம் அது. ஏண்டா ராமன்றதுக்கே வரலாறு இல்ல, எதுவும் தரவுகள் இல்ல. வெள்ளையான இருந்துச்சா நொல்லையான இருந்துச்சுன்னா இருந்துச்சு, இல்லன்னா இல்ல. பாடுறா படத்தை பேசாம. இல்ல டவுட் தான். புஷ்பக விமானம், அப்புறம் ஜடாயு மாதிரிலாம் அது ஒரு கேரக்டர். ஜடாயு இருக்கலாம், புஷ்பக விமானம் இருக்கலாம், ராமர் இருக்கலாம், தசரதர் இருக்கலாம், அவருக்கு 1000 பொண்டாட்டி இருக்கலாம். விஷால் கமலை போட்டு பொழந்துட்டு இருந்தாங்களா, அதை பாத்தீங்களா? அந்த கமலா? நம்ம கமல் நினைச்சேன். ஏங்க
அத ஒழுங்கா ஒண்ணு தமிழ்ல போட்டிருக்கலாம், இல்ல இங்கிலீஷ்ல போட்டிருக்கலாம். எப்பயுமே ஒரு தமிழ்ல தானங்க ட்வீட் பண்ணிட்டு இருப்பாரு. நீ திடீர்னு என்னங்க லாட்டின் ஆகுறாரு? நீ வந்து இந்த இது சொல்லுவல்ல, இந்த இந்த படம் பார்த்திருக்கியா? எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. ஏ1 ஒரு படம் வந்துச்சு பாத்தியா? சந்தானம் படமா? ஆமா. ஞாபகம் இல்ல. சரி, நல்ல விஷயம். அதுல வந்து இந்த அதுல ஒருத்தர் வருவாரு. ஆனா குலு நீ கண்டிப்பா பாத்திருக்க மாட்ட. இத சொல்லியாச்சும் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, விட்டுரு அத. அவரு அதுல வரவர் வந்து ஒரு ஜோக் வரும் குலு படத்துல. ஒருத்தர் வந்து வெளியே வந்து சொல்லுவாரு, போலீஸ்காரங்க விசாரிக்க வருவாங்க. யோ, அங்க ஒரு இது இருந்துச்சு, நடந்துச்சே பாத்தியாயா அப்படின்னு. நான் பாக்கல, அப்ப நான் ஆத்துல இருந்தேன் அப்படின்னுவாரு. ஆத்துலயா அப்படின்னா, வீட்டுல அப்படின்னா. யோ, அது அப்படியே சொல்ல வேண்டியதானே, இப்படி எல்லாம் சொன்னாதானே நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி நீ சாதாரணமா போட்டிருந்தா அந்த ட்வீட்டை கடந்து போயிருப்ப. இல்ல என்ன பண்ணுவீங்க, கமல் ஏதாவது ஒரு ட்வீட் போடுறாருன்னா கீழே வந்து அவரையே திட்டுவீங்க. 1000 இருந்தாலும் நீ திமுக தானே அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொன்னது சொல்லுவீங்க பாவத்தை. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, புரியாம பரணி. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப கமலுக்கு விஷால் கேட்ட ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நான் அடுத்த டாபிக் கடந்து போயிட்டேன், அவ்வளவுதான். ஏங்க, அவரு எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, அதுக்கு பதில் சொல்றீங்க நினைச்சு நானும் கமலுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. அவர் எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டுருக்காரு, நீங்க என்ன டக்குன்னு சினிமா விட்டு கடந்து போறீங்க. ராமாயணம் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி, அது வந்துட்டு எடுத்து அவர் என்ன கேட்டாரு விஷாலு, ஜடாயு இருக்கு, அப்புறமேட்டு இன்னொன்னு என்ன கேட்டீங்க, புஷ்பக விமானம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அடுத்தது இல்ல அதுல இருந்திருக்கு என்னன்னா, ராவணோட இந்திரனோட இந்திரன் இல்லைங்க, இந்திரஜித்தோட வாகனம் வந்து வெள்ளை யானை இருக்கும். அது எதுக்காகனா இலங்கையை பாதுகாக்கிறதுக்காக வந்து எப்பவுமே அங்க ஒரு யானைகள் இருக்கும். அந்த மற்ற யானைகளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான யானைகள், பலம் கொண்ட யானைகள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வெள்ளை யானைகள் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது இந்திரஜித்தோட இது வந்து எதுக்காகனா, இந்திரஜித் வந்து மின்னலை பயன்படுத்தி நிறைய விஷயம் செய்வான். அது வந்து உங்களுக்கு தெரியுமா, எந்த இவரோட அம்சம் பொருந்தினவங்க. அவரு வந்து அவரோட பவர் மின்னலுங்கிறதுனால, இவர் வந்து மின்னல் அதிகமா இருக்கனால மின்னலுக்கு என்ன பலம் இருக்கோ அந்த வேகத்தின் அடிப்படையில வந்து வெள்ளை யானை வந்து பயன்படுத்த போறதா சொல்லுவாங்க. ஏன்னா யானை எப்பவுமே பொறுமையா இருக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் யானை கொஞ்சம் வேகமா செயல்படும் அப்படிங்கறதுக்காக, ஒரு விசித்திரமான யானை அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த வெள்ளை யானை வந்து ராமாயணத்துல பயன்படுத்துறதா வந்து அங்க நம்ம வந்து கட் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ கேட்கல. ஆர்வமா சொல்ல வந்தாருன்னா பொசுக்குன்னு முடிச்சு விட்டுறாங்க. அப்படியாக வந்ததுதான் இந்த வெள்ளை யானை. புரியுது, அந்த விஷுவல் மட்டும் நல்லா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க மிகவும் எதிர்பார்த்த ஒரு படத்தோட ஹெச்டி வந்துருச்சு ஓடிடில, பாக்குறீங்களா அந்த படம்? என்ன படம் பல்தான்? மணாலனே மங்கையின் நாகபந்தம். ஐயோ, ஏயா இப்படி இன்னைக்கு எல்லாருமே நாகபந்தம் அந்தரன்னு வந்து உட்கார்ந்து விஷால் ப்ரோ, பரணி மட்டும் ஒரு அலர்ட் கொடுக்கலனா அவர் தியேட்டருக்கே போயிருப்பாரு தெரியுமா, ரிலீஸ் அன்னைக்கு. பரணி இல்லையா, உண்மை சொல்லு பரணி. போஸ்ட் கம்பெனிட்ட போறாருன்னு வருது மெசேஜ். ஜன்னல் ஓரமாய் நின்னாலே மின்னல் போலவே வந்தாயே, என்ன படம் அது? விஷால் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா பாருங்க? யாரு பெரியம்மா? யாரு பெரியம்மா காதல்? பிரகாஷ் ப்ரோ கேக்கு. நன்றிண்ணா. இல்லங்க, எனக்கு மேல வந்து கனெக்ஷன் இஷ்யூ, லாஸ்ட் கனெக்ஷன் இஷ்யூ வருது. இப்ப கரெக்டா இருக்கா? இப்பதான் கேக்குது. பிரகாஷ் ப்ரோ, நீங்க எதிர்பார்த்த படத்தோட ஹெச்டி வந்துருச்சு, பாத்தீங்களா அந்த படம்? இல்லங்க, நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடியே, அப்பயே நான் பதில் சொன்னதுக்கு. அன்னைக்கு தியேட்டர்ல படத்தை மிஸ் பண்ணிட்டு 2 பேர் காரணம். ஒண்ணு வந்து பரணி, இன்னொன்னு வந்து இல்லங்க, அதைத்தாங்க தப்பிச்சுட்டேங்கிறத 2 அர்த்தம் தானங்க. மிஸ் பண்ணிட்டே ஏதோ ஒரு அர்த்தம், ஆனா அதுல எதுவும் இல்ல அர்த்தம். இப்ப பாருங்க, ஓடிடில வந்திருக்குல பாருங்க. ஓடிடில வந்துருச்சு, வேணா பாருங்க. இல்லங்க, அதுல என்ன கொடுவுனா, ஓடிடில வந்துருச்சு படத்தை எப்படியா பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் விட்டு காலையிலே போன் அடிச்சிட்டாரு, இந்த வாட்டி மிஸ் பண்ணாம பாருங்கன்னு. கடைசி நைட்டு மறந்துடாதீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. ஐயோ பரணி, நான் நைட்டு தான் பரணி பார்த்த முடியல பரணி. என்னமா பண்ணிருக்காங்க, சிஜி வேற லெவல்ல இருக்குது. ராஜமௌலி அளவுக்கு இருக்குங்க சிஜி. இல்ல, அது 1 மணி நேரமும் ஃபைட்டா போகும்னாரு அவரு, அதுக்குதான் கேட்டேன். பரணி, நீங்க பாக்கலையா? நான் பாக்கல, அந்த படம் பாக்கல. அப்படி என்னையா பார்த்த மாதிரி கிளைமேக்ஸ் நல்லா பேசிட்டு சொன்னாரு என்கிட்ட, லாஸ்ட் 1 ஹவர் ஃபைட்டா போகுது அப்படின்னாரு. படம் பார்த்துட்டு பாருங்க.
நான் இது பாக்குறேன். ஆனா அந்த கிருஷ்ணாவதாரம் படம் வந்துருச்சா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கிருஷ்ணாவதாரம் படமா? ஆஹ் இன்னைக்கு எல்லாருமே ஒரு முடிவோட தாண்டா வந்திருக்கீங்க. என்ன ஆச்சுடா உங்க எல்லாருக்கும்? மோகன் மோகன் நீ இருக்கியா? அப்பாடி நீதாப்பா எந்த இதுல எந்த படம் போட்டாலும் பாக்குற ஆளு. இதான் ஏஜென்ட் ஃப்ரம் ஹெவன் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் வந்திருக்கியா, அது பாத்துட்டியாப்பா? அது இன்னும் பாக்கல. நான் இப்போதைக்கு நான் இன்னைக்கு ஒரு சீரிஸ் பார்த்தேன். நீங்க பேசி முடிக்க நான் சொல்றேன். சரி, அது பார்த்தவங்க யாராச்சும் உனக்கு தெரியுமாப்பா? என்ன சொன்னாங்கப்பா? நான் தெரியல. ஐயோ, நான் பல்தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பாரு பல்தான், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணு. விஷால் ப்ரோ ஒன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா முடிச்சிடணும் விஷால் ப்ரோ. பிடிக்காத பார்த்து எரிச்சலாக கூடாது. நான் விஷால்ண்ணா, நீங்க மேட் இன் இந்தியா அப்ப அந்த விஷால் ஆரம்பிச்சிருங்க, மற்ற டாபிக்லாம் வேணாம். வாங்க, என்ன டாபிக் சொல்லுங்க, நீங்க ஆரம்பிங்க. உங்கள்ட்ட இருந்து வாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ரோட்ல சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் பேசல. சொல்லுங்க, வீக்கெண்டு என்ன ஸ்பெஷலு? அதான் லிரிக்ஸ் பத்தி என்னங்க டாபிக்? என்ன டாபிக்? அன்னைக்கு டபுள் மீனிங் லிரிக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது 2 பாட்டோட 3 பாட்டோட முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க இது வரைக்கும் கண்டதுலயே ஆக பெரும் டபுள் மீனிங் சாங்ஸ் அது என்னங்க? என்ன லிரிக்ஸ் நீங்க வந்து ரொம்ப புலங்காகிதம் அடைந்து அப்படியே ஆஹா என்னமா எழுதியிருக்காங்க மனுஷனாயா இவன் அப்படின்னு நீங்க நினைச்ச மாதிரி என்ன லிரிக்ஸ் அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆதிட்ட இருந்து ஆரம்பிப்பேன். ஆதி எப்படியும் ஒரு 4 பாட்டு வச்சிருப்பாரு, சொல்லுங்க. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் நடடா. இல்ல இது ஆதிட்ட இருந்து ஆரம்பிச்சா கடை, ஏன்னா அவர் பேரே ஆதி. ஆதினாலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். தமிழ் நல்லா இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேரே ஆகலைங்க. வேற யார்கிட்ட கேளுங்க. ப்ரிப்பேர்லாம் பண்ணல. என்ன ஜெனரல் எக்ஸாமா ப்ரிப்பேர் ஆயிட்டு வர்றதுக்கு? போய் 4 பாட்டு மைண்ட்ல வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. எங்க இந்த ஆங்கிள் நான் பாட்டை யோசிச்சதே இல்லைங்க. வருஷமாயி தமிழ் படங்கள்ல ஒர்க் பண்ணி தமிழ் படங்களை ரசிச்சு தமிழ் பாடல்களை கேட்டுட்டு இப்படி ஒரு ஆங்கிள நான் யோசிச்சதே இல்லைங்க. அப்படிங்கறதெல்லாம் என்ன லிஸ்ட்ல சேர்க்கறது? ஏங்க பொசுக்குன்னு திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசுவீங்க. மத்ததெல்லாம் எப்பயாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இல்ல டிஸ்கஷன் இதையும் அதே மாதிரி நினைச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணது இல்லையே வீக்கெண்ட் தான் இந்த டாபிக், அதனால மைண்ட்ல டப்புன்னு மேலாப்ல எது வரல. சரி, ஆதியில இருந்து வரலாம், பாதியில இருந்தாச்சும் எதுவும் வரலையா? இருக்கு அந்த இதுல அந்த பாதி சொல்லுங்க. கன்னி பெண்ணை கையிலே வயலின் போல ஏந்தியே வில்லில்லாமல் விரல்களால மீட்டுவேன் இன்பராகம் என்னவென்று காட்டுவேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இதுல. அப்படி வந்துருங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க கிளப்ல. ஓகே, என்ன பாட்டது? அந்த இதுரா சுட சுட நாடோடிகள் படத்துல சூப்பர் பயங்கரம். ஏல அவன் யார் அவரு அப்படின்னு கேப்ப பரணி அந்த மாதிரி பாட்டு வரி. ஆகா அப்படி வந்துருங்க வலிக்கு. அவன் என்ன பாட்டது? உலக அழகியே அந்த பாட்டு. ஓகே ஓகே ஓகே, லேசா லேசா. அதான் டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கு இப்போதைக்கு. வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. இது வந்துட்டு எனக்கு பிடிச்ச, இது ஃபுல்லாவே லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும். மின்சார கண்ணாவா கனவு அது தங்கத்தாமரை மகளே. அது விஷுவலும் ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அந்த பாடல கேட்காத ஒரு முக்கிய அறிவிப்பை சொல்லிட்டு அதை மறந்துட்டோம். சொல்லுங்க. எல்லாரும் இப்ப நம்ம பேச போறது ஒரு 18+ ஒரு டபுள் மீனிங் சாங்ஸை பத்தி பேச போறோம். உங்களுக்கு இதில் வந்து விருப்பம் இருந்தால் மேலும் ஸ்பேஸில் தொடரலாம். இல்லையே நீங்க இத்துடன் ஸ்பேஸை முடித்துக்கொண்டு அப்புறமே நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேச போறது ஃபுல்லா அந்த டபுள் மீனிங் சாங்ஸ் தான். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முழுக்க அதை பற்றி பேச போறோம். ரொம்ப நாளா பேசணும் விஷால் பேசி நானும் பேசி கருத்து சும்மா போய் நின்றுகிட்டே கிடக்கு. ஒரு பெண்டிங் வைக்க கூடாது, அது ஜாலியா பேசி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அதுதான் இப்ப சொல்லுங்க விஷால். தங்கத்தாமரை மகளே, நான் என்ன சொல்றேன், இந்த கவித்துவமா போகாம அழகா அழகழகா இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஆதிக்கு இப்பதான் கொஞ்சம் நேரமா ஞாபகம் வருது. மெய்யழகன்ல வந்து கார்த்தி வந்து அரவிந்த் சாமி ஞாபகப்படுத்துவாரு. கத்திரிக்காய் வரைக்கும் வந்துட்டீங்க, வாழைக்காய் வந்துட்டீங்க, அடுத்து வாங்க வாங்க வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. மடங்காட்டி வாய் உரைக்க முத்தம் வெய்ய இறக்க தப்பு செய்ய. அவருதான் சின்ன பையன் நான் சொன்னா செய்ய அப்படின்னு வர்றாரு. அதுதான் சொல்றது, இந்த பாட்டுலாம் நம்ம வாய்ஸ் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பாடிடணும். அதான் சொல்றேனே,
நம்ம இந்த வாய்ஸ் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நினைச்சாலும் மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல பாடி இருந்தாரு. ஏன்னா அப்பதான் என்ன பாட்டு பாடுறோம்னு தெரியும். ரொமான்டிக் சாங் அவன் சொல்றத பாத்தீங்களா? அப்படியே இறக்கி உடக்கி வடக்கு ஏன்டா அவரு இது romantic song ஆ? அருண் மாதேஸ்வரன் அந்த பாட்டை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை மோட்ல போயிட்டாரு. இறக்கி என்ன செய்யும். அவ பேர் சந்திராடா அப்படின்றீங்களா? சரி பிரகாஷ் ப்ரோ, வேற நேத்து லோக்கிய கூப்பிட்டு சொல்லுங்க சொல்லுங்க தண்ணிங்க. துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணே பளிச்சென்று தெரியாதோ இளமாங்கா முன்னே. எம்ஜிஆர் பாட்டுக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு பாரு. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு ரைட்டு. ஆனா இவர் எங்க போயிட்டாரு பாருங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு வந்து பாடி அந்த பாட்டை ரெஃபரன்ஸா வச்சு சூர்யா சண்டை போட்டாரு. இந்த பாட்டை ரெஃபரன்ஸா வச்சு சூர்யா நியூ படத்தப்ப சென்சார் அப்ப சண்டை போட்டாரு. தெரியுமா என்ன பாட்டுன்னு? தெரியலையே ப்ரோ. அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு இருக்கு நியூ படத்தப்ப, என்ன இவ்வளவு டபுள் மீனிங் வச்சிருக்கீங்க, இவ்வளவு டபுள் மீனிங் வச்சு எப்படி பாடு சென்சார் கொடுக்கறது அப்படிங்கிறப்ப நல்லா தூக்கி போட்டாராம். அதான் அப்ப என்ன எதுக்கான ஏங்க எம்ஜிஆர் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க, எனக்கு வந்து தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு. இல்ல என்ன பாட்டுன்னு பிரகாஷ் எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு அண்ணா கேக்குதானே? கேக்குது சொல்லுங்க. எனக்கு கேக்குது. லாஸ்ட் விட்டு விட்டு கேக்குதுடா, ஒழுங்கா வாடா. அண்ணா சாரிண்ணா. அண்ணா அன்னைக்கு நீங்க வைரமுத்துவை விட பா விஜயோட வரிகள் எனக்கு ரொம்ப புரியுற மீட்டர்ல இருக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா ஸ்நேகனும் அப்படிதான் இல்ல? ஸ்நேகனோட சில பாடல்கள் ஸ்நேகன் அப்படிதான். ஸ்நேகன் கொஞ்சம் ராவாவே இருக்கும். அதாவது அதுல டபுள் மீனிங் மாதிரி இருக்காது. அது பா விஜயில ஒரு அழகியல் இருக்கும். நீங்க பாட்டுல ரசிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். ரொம்ப ரசிச்சு எழுதியிருப்பாரு. ஆனா இப்ப கண்டெம்பரரியில அப்படி யாரும் இல்லையாண்ணா? இப்ப எழுதுற லிரிசிஸ்ட்ல இப்ப ஏங்க டபுள் மீனிங் எழுதுறதுக்கு இல்ல, சிங்கிள் மீனிங் நல்ல பாட்டு எழுதுறதுக்கே ஆள் இல்லைங்க. உண்மையாலுமே எலிவேஷன் சாங் எழுதுறதுக்கு ஆள் இல்ல. ஹீரோட எலிவேஷன் சாங் ஹீரோ எப்படி பாராட்டி எழுதலாம் அதை விட்டுவிட்டு ஹீரோட சும்மா டைட்டில் வச்சு அவரோட என்ன பட்டமோ அந்த பட்டத்தை வச்சு 4 கத்துறது, அப்புறம் அவங்களோட புகழ்ந்து பாடுறதுங்கிறது. அந்த பாட்டுக்கு என்ன தேவை, அந்த கதைக்கு உள்ள தேவை என்ன அப்படிங்கறது யாரும் பார்க்கல. இல்ல ஹீரோ எலிவேஷன் டோட்டல் மாஸ் எலிவேஷன் போடுறது யாரும். அப்ப எங்க யார் டபுள் மீனிங் எழுதுறது? இது மோகன்ராஜன் நல்லா தானே எழுதுவாரு இப்ப ரீசெண்டா. அவர் கார்த்திக் மோகன்ராஜன் எந்த பாட்டு டபுள் மீனிங் எழுதினாரு? டபுள் மீனிங் இல்ல, இப்ப எழுதல, எலிவேஷனே எழுதல. எனக்கு எலிவேஷன் வந்து லிரிக்ஸோட சூப்பரா எழுதுறது விவேக் மட்டும்தான். விவேக்கை தாண்டி யாரும் கிடையாதுங்க. லிரிக்ஸுமே சூப்பராவோட எலிவேஷன் எழுதுறது விவேக் தான். இன்னொருத்தர் எழுதுவாரு, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க, சண்டைக்கு வருவீங்க இந்த ஸ்பேஸ்ல. சிவா. யார்? விக்னேஷ் சிவன். சிவா விக்னேஷ் சிவன் நல்லா தான் எழுதுவாரு. சூப்பர் லிரிக்ஸ். உண்மை சூப்பர் தான். உண்மையாலுமே விக்னேஷ் அதெல்லாம் ஒத்துப்போம். ஏன் இத சொல்லுவாருங்க, அந்த கீழே இருந்து மேல ஏறி வந்துட்டானே பாட்டு இருக்கு, மேக்கப் அது என்ன சிரிக்க வைக்கிற நம்ம லோக்கல் ஷாருக்கான எல்லாம் அவர் தான் காயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த இது வந்துச்சு பிரதீப்புக்கு, அது பேர் என்ன, டபுள் மீனிங் எதுவும் எழுதலையா அவரு? டபுள் மீனிங்லடா, எலிவேஷன் சொல்றேன்டா, நீ வேற எலிவேஷன்லயே ஏறுறான். எனக்கு தான் வந்துட போகுது வாயில. இன்னைக்கு டாபிக்கே அதான். அதை விட்டு நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. டோன்ட் பிரகாஷ் ப்ரோ, அந்த சொக்கத்தங்கம்ல பிரகாஷ் ப்ரோ பிரதீப் எழுதினார்ல, இதுக்கு வந்து ஏறி நிக்கும் இடம் என்னது வந்து ஏறி வந்த இடம் தெரியாது, ஆனா ஏறி நிக்க இடம் மறையாது அப்படின்னு ஒண்ணு எழுதினாரேன். தோழர் கேக்குது சுபன், சொல்லுங்க. அந்த டாபிக் போயிடலாம் தோழர். நான் ஒரு சாங்க சொல்றதுக்கு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல சொக்கத்தங்கத்துல என்ன நினைச்சனும் சாங் இருக்கும். அந்த சாங் சின்ன வயசுல கேட்கிறப்ப சொல்லிட்டீங்களா, சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதுல 2வது சரணம் இருக்கு பாருங்க. அந்த சரணத்தை ஒரு டைமுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சரணத்தோட அர்த்தத்தை தெரிய வந்தோடனே, அட பாவீங்களா என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது. மெத்தைக்கு மேல உன்னோட சேலை, என் கையில் சிக்கும் வேலை என்ன நினைச்சேன், எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பம் ஆச்சுதுன்னு நானும் நினைச்சேன், நீ உள்காயத்தை பாக்குறப்போ என்ன நினைச்ச, நீ நகை வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன், நான் உன்னோடு உன்னாகும் நேரத்துல உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சி அடி அப்படின்னு வருது.
சரணமே அப்படி டபுள் மீனிங் ஏங்க சோலாரி தாங்க. ஏங்க புரியல தோழர். எனக்கு ஆரம்பத்துல புரியல, கேட்கிறப்ப இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஏங்க ஆரம்பத்துல டபுள் மீனிங் கூட இல்ல, அது ஸ்ட்ரைட் மீனிங்ல இருக்கு. எனக்கு புரியலையே, ஸ்ட்ரைட் மீனிங்கா தான் இருக்கு. இதுல என்ன டபுள் மீனிங் கண்டிங்க? ஆரம்பத்துல கேட்கிறப்ப எனக்கு புரியல தோழர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மீனிங் இருந்துச்சு இந்த பாட்டுலன்றத லேட்டரா தான் நான் ரியலைஸே பண்ணேன். அதை ஜஸ்ட் இங்க பதிவு பண்ணலாமேன்னு பார்த்தா ஆல்ரெடி இதெல்லாம் பேசியிருப்பீங்க போல. பல்தானே இதை சொல்லிட்டாரு போல இருக்கு. அதுக்கு இல்ல, இங்க பேச்சு டபுள் மீனிங் சாங் தானே. நீங்க என்ன டைரக்டா நம்ம பிட்டு சாங்குகள் பத்தி மட்டும் பேசல, நல்ல டபுள் மீனிங் சாங்ஸ் பத்தி அதோட லிரிக்ஸ் பத்தி பேசிட்டு நான் ஒரு ஆனா பாட்டு சொல்லட்டுமா? ஆனா அந்த பாட்டுக்கும் அந்த விஷுவலுக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் ஒரு பாட்டு சொல்றேன், இருக்கோம். கேக்குதா? சொல்லுங்க மோகன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது கொஞ்சம் பழைய சாங் தான். இந்த ரெட்டைவால் குருவின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ராஜராஜ சோழன் அந்த பாட்டு இருக்குல்ல, அது வந்து டபுள் மீனிங் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது பர்டிகுலரா எந்த லைன்னா, இருங்க நான் இதை வச்சிருக்கேன் நான். முந்தானை மூடுராணி இந்த இதான் வரும். அப்புறம் வந்து தேனோடை ஓரமே நீராடு நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பெண்மேனி கேளாய் ராணி, அந்த அந்த பாட்டு ஏங்க இதுவும் சிங்கிள் இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணுதான். சில சாங்ஸ் வந்து இரட்டை அர்த்தங்கள் புரிந்தது, ஓகேங்களா? நீங்க அது கவித்துவமாவும் வரும், டபுள் மீனிங்லயும் வரும், ஆனா ரெண்டுமே அர்த்தம் பொருந்தும். ஓகே, அப்படியான ஒரு கவித்துவமான சாங்ஸ் இந்த ராஜராஜ சோழன். அது வந்து அப்படி நீ சொல்ற லிரிக்ஸ் அது டபுள் மீனிங்ல இருக்குல்லண்ணே இது. அதான் அதாங்க, ரெண்டு அர்த்தமுமே பொருந்துங்க. அங்க வந்து தேனோடைய ஓரமே நீராடும் நேரமே அப்படி அது அது அந்த இடத்துல வரும். இங்க அடிஷனலா கொஞ்சம் அதிகம் கூடுதலா அடுத்த வரை சேர்த்து எழுதிருப்பாரு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, போலீஸ்காரனை கட்டிக்கிட்டான்னு ஒரு பாட்டு இருந்துச்சு, பிரபுதேவா பாட்டு. அந்த பாட்டு கேவலமான பாட்டு, அது டபுள் மீனிங்ல பாட்டு கேட்கறேன், கேவலமான பாட்டுல விட்டுருவோம். ஆனா இப்ப விஷால் இல்லைங்கிறனால நான் சொன்ன எம்ஜிஆர் பாட்டை எப்படி கேட்கறது? எஸ்ஏ சொன்ன சண்டைக்கு வந்தத. விஷால் இருக்கானே, விஷால் எங்க ஸ்பீக்கர்ல இருக்காரு? அவர் இல்ல ஸ்பீக்கர்ல இல்ல, கீழ லிசனர்ல வந்தா தான் நான் பேசுவேன். அந்த இந்த படம் இருக்குல்ல ரஹ்மானது, வராத நதிக்கரை ஓரம், அதுல ஒரு லைன் வரும்ல, அது உங்களுக்கு தெரியும். நான் விஷால் வந்தாதான் டாபிக் பேசுவேன், பேச மாட்டேன். சரி, இதுக்காக சொல்லுங்க. கமெண்ட்ல ஒருத்தர் சிந்திய மென்மணி போட்டிருக்காரு பாருங்க, அந்த சாங்கும் அப்படிதான் பிரகாஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப எனக்கு அது வந்து யார் நம்பால அதுக்கு லிரிக் ரைட்டர் கங்கை அமரன். கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதின எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். நீங்க எல்லா பாட்டும் நான் சொல்றது கேட்கும், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்ல, கங்கை அமரன் எல்லா பாட்டுலயும், அது முக்கியமா லவ் சாங்ஸ் டபுள் மீனிங் தெரிச்சிருப்பார், சூப்பரா தெரிச்சிருப்பாரு. ஆனா விஷால் வந்தா நான் பேசுவேன். அண்ணா வந்துட்டேன். ஓகே விஷால், இப்ப இதுக்கு மேல எல்லாமே ரொம்ப முழு ஆபாசமா இருக்க சாங்ஸ் வேற, அது வேற சொல்லி அது ஒரு ஏன்னு சொல்லிடுறேன். விஜயசூர்யா எதுக்காக சொன்னாருன்னு சொல்லிடுறேன். நியூ படத்தப்ப ஒரு பிரச்சனை வந்தப்ப எம்ஜிஆர் பாட்டுல ஒரு லிரிக்ஸ் வரும், மலைவாழை கொலை இருக்க மச்ச ரெண்டு அதில் இருக்க அப்படின்னு வரும். இப்படிதான் அந்த பாட்டை அப்ப அந்த சிச்சுவேஷன் எப்படி எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுக்கு எனக்கு வந்து தடை போடுறீங்க அப்படின்னு எஜிஎஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஓகேவா? அதை வச்சு நீங்களும் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அவ்வளவு ஓப்பனா எழுதுவாங்க, அதெல்லாம் நீங்க கொண்டாடுவீங்களா? நாங்க எழுதுனா அப்படிங்களா? நேத்து ராத்திரி அம்மா பாட்டு நீங்க கொண்டாடுவீங்க. சகலகால வல்லவன் படத்துல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கும், என்னன்னா வந்து நிலா காயுது அதுல வந்து அந்த ஒரு கம்மிங் ஒண்ணு வரும் நடுவுல, நிலா காயுது பாட்டு பாத்துருங்களா? நிலா காயுது நேரம் நல்ல நேரம், அந்த பாட்டுல இன்னும் மோசமா இருக்கும் சில விஷயங்கள். அந்த சவுண்ட் விட்டுறது, சவுண்ட் வரக்கு முன்னாடி வர லிரிக்ஸ் எல்லாமே. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு என் படத்தை மட்டும் நான் இந்த டோட்டலா இப்படி வந்து ஏஎஸ்டி கொடுத்து கூட ஏன் ஓகே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டு சென்சார்ல போய் சண்டை போட்டாரா? ஓகே, சண்டை போட்டு தூக்கிலாம் போட்டு அந்த படத்தை இப்போ வரைக்கும் டிவில போடல. அந்த படம் தியேட்டர்ல நிப்பாட்டிட்டாங்க, சென்சார் பாதி நிப்பாட்டி அதுக்கப்புறம் வரைக்கும் அந்த படம் இது போகல. சரி, நம்ம டபுள் மீனிங் எல்லாமே வந்து அப்ஜெக்டிஃபிகேஷன்ல வரும், அதனாலதான் அவங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன், ஜென்ரலாவே டபுள் மீனிங் சாங்ஸ் எல்லாரும் எடுத்து பேசும்போது இந்த அப்ஜெக்டிஃபிகேஷனை தான் எடுத்து பேசுறாங்க. பட் ஆனா அப்ஜெக்டிஃபிகேஷனை விட ரொமான்ஸையும் லஸ்டையும் இந்த ஃபீலிங்கையும் வேற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இப்ப நீங்க கிட்டத்தட்ட அதோட ஈக்குவலன்ட் வந்து இந்த சினிமாலெல்லாம் கிஸ் சீன்ல வந்து ரெண்டு பூவை வச்சு மறப்பாங்க இல்ல, அதையே கவித்துவமா பண்ண விஷயங்கள்லாம் லிரிக்ல பண்ணி அந்த மாதிரி பண்றதுதான் நல்ல டபுள் மீனிங் சாங்ஸ். லைக் இப்போ இது இருக்குல்ல, லைக் அப்ஜெக்டிஃபிகேஷன்ல டபுள் மீனிங் பண்றதுன்றது ரொம்ப இதுவா தான் இருக்கும், எனக்கு அது கிராஸா தான் இருக்கும். நீங்க ஆனா இப்ப இது இருக்கும்ல, இவர் கோசேஷான ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு நம்ம இதுல காஞ்சனால வந்து காஞ்சனா 3ல இந்த வாயாய மீரா அப்படின்னு பாட்டு வரும்ல, அதுல வந்து இந்த இது வருமே, கார்த்திகை போச்சு மார்கழியாச்சு பனிக்காத்தும் அனல் போல கொதிக்குதே நதி துடிக்குதே பரிதவிக்குதே பாயாமத்தான் அப்படின்னு வருவோம். பாவையின் தாபம் யாருக்கு லாபம், புயலோடு இல போல உரசுதே உசுரோடுதே
உன் கூடவே உன்னை தேடுதே ஓயாமத்தான் அப்படின்னு வரும். நீங்க அப்புறம் அந்த வாழாதே பூங்கொடி காற்றே விடாமல், ஒரு பூங்குடி வந்து இப்படி காற்றே விடாம வாழாதோ அந்த மாதிரி விண்வெளியே வானவில் போல் ஒன்னால் மாறாதோ அப்படின்னு டபுள் மீனிங் எங்க சேர்த்தீங்க? நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. இது டபுள் மீனிங் தான் ஆக்சுவலா. நான் சொல்றது உதாரணம் சொல்லி சொல்றேன். நான் எப்படின்னா நதி, நான் சொல்றது இல்லங்க, பனிக்காத்தும் அனல் போல கொதிக்குது, நதி துடிக்குதே பரிதவிக்குதே பாயாமத்தான் அப்படின்றது இருக்குல்ல. சோ அந்த பாயாமத்தான்றது ரெண்டுக்குமே இதுவாகும். அதுதாங்க இல்லாத ஊருக்கு இல்பப்பூர் சக்கரை லிஸ்ட்ல சேர்க்கிறீங்க. ஏங்க நான் வந்து கிராஸா போகாம டபுள் மீனிங் வந்து நிஜமாவே ஆர்டிஸ்டிக்கா யூஸ் பண்ண சாங்குன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஏன்னா ஒரு விமனோட லஸ்ட பெருசா இது வரைக்கும் எந்த படத்துலயும் அதை பேசினதே கிடையாது. ஆனா இவங்க வந்து அதை சூப்பரா இது பண்ணிருப்பாங்க அந்த பாட்டுல. நீங்க சொல்ற அந்த டாபிக்லயே உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே ஒரு லிரிக் இருக்கு. என்னன்னா அந்த அடியே அடி சின்ன பிள்ளை பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து இவரு பாடும்போது வந்து பூத இலை பூடவையால் மூடினா நான் பூனை போல் தோண்டினேன் ஓடினான்னு வரும். ஓகேவா? அடுத்தது அவங்க நீங்க கொஞ்சம் கூட எதை தொட்டாலும் அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு வந்துதான் நிக்கிறீங்க. அங்க அடுத்த லைன் பாக்குங்களா, மன்மதா உன் மேகங்கள் பொழிந்தால் என்ன, மலையில் இந்த பூமியே நனைந்தால் என்ன. ஓகேவா? அது மாதிரி வருது பாத்தீங்களா? அதைத்தான் நான் சொல்றது. ஆனா பிரகாஷ் அண்ணா இந்த 7Gல ஜனவரி மாதம் அதுல ஏதாவது இருக்குமா? பாட்டே அப்படித்தானே இருக்கும். இதுல என்ன இதுல அதுல என்ன இருக்குமா எனக்கு தெரியலையே. இல்ல அப்படி கேட்கல. ஆதி அந்த பெண்ணோட லட்சத்தை பத்தி கொஞ்சம் பேசினது இல்லைனாரே அந்த பாட்டுல ஏதாவது பேசியிருக்காங்கன்னு கேக்குறேன். ஏன்னா அந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டு பூராமே இருக்கு. ஆனா இந்த சூரரை போட்டுல அந்த வெய்யோன்னு சொல்லி சாங்கும் அப்படியான எனக்கு அந்த மாதிரி தானா டபுள் மீனிங்? இது வெய்யோன்னு சொல்லில 2 வரி கூட அப்படி இருக்கா. எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும் அது ஒரு சின்ன ஒரு இதுல வரும் டெம்புக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே நீங்க இதுல சொன்னீங்கன்னா நாயங்களாம். அவர் கேக்குறாரு என்ன பாட்டு, ஜனவரி மாதம், அதுல வந்து வரும், சூப்பரா வரும். அப்படியே இந்த பொட்டல மட்டாயிலையும் வந்து ஒரு இல்ல இதுல வரும். அதனால ஜனவரி மாதத்துல என்னமோ ஒரு வந்து என்னமோ வரும் அது. முதல் முறை இன்னமும் வருது. வரல டக்குனு பாட்டா பாடின வர பாட்டு டக்குன்னு பாட்ட வரல. என்ன பாட்டுங்க? ரைட், ஓகே. இப்போ வர சொல்றேன் கேளுங்க. என்ன பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன இருக்கு, இது டபுள் பர்ஃபெக்ட் டபுள் தான். என் ஈரக்கூந்தல் உள்ளே உன் விரல் வந்து தீண்ட, என் காது மடல் எல்லாம் உன் உஷ்ண முத்தம் கேட்க, என் அச்சமாடம் நாணம் எல்லாம் சிக்கி கொண்டு சாக. இப்ப இங்க டோட்டலா டபுளா வரும். நீங்க நோட் பண்ணீங்கன்னா, என் ஈரக்கூந்தல் உள்ளே உன் விரல் வந்து தீண்ட, என் காது மடல் எல்லாம் உன் உஷ்ண முத்தம் கேட்க, என் அச்சமாடம் நாணம் எல்லாம் சிக்கி கொண்டு சாகன்னு வரும். இதுதான் வந்து விசால் கேட்ட ஜனவரி மாதம். அப்படி வாங்க. தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க மிஸ். ரெட் படத்துல 2 சாங் டபுள் மீனிங்கா தான் இருக்கும் ப்ரோ. ஒல்லி கொச்சி உடம்பு காரி, அப்புறம் ரோஜா காட்டு, அந்த சாங் ரொம்ப இதுவா இருக்கும். பறிச்சாச்சி ஜாம்பழம் பறிச்சாச்சி, கிட்ட கொடுத்தாச்சி, துள்ளி குதிக்கலாம், அப்பப்போ பள்ளம் பறிக்கலாம், பல்லும் பதிக்கலாம். அது ஆக்சுவலா எழுதுனது பள்ளம் பறிக்கலாங்கிற எழுதுனது. அங்க பல்லும் பதிக்கலாம் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வரலாறு பாட்டுல ஒரு பாட்டு வரும்ல, இலைய விரிச்சி தண்ணிய தெளிச்சு ஐயோ பசிக்குது பந்திய போடு அப்படின்னு ஒரு இடத்துல சின்னமா ஒரு மேட்ச் ஆகும். அதோட சேர்த்து வராது. பிரகாஷ் இந்த பொட்டல மிட்டாயிலையும் 2 லைன் அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். பாட்டு சொல்லுங்க, லிரிக்ஸையும் சேர்த்து சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு எடுக்கல, டைம் எடுக்குது இல்ல. குறும்பு முழுப்பு ஓய்வு காக்கு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வரும் இல்லையா? அதுவா ஓப்பனா எழுதுனதெல்லாம் வேணாம் நமக்கு. அசல்ல பாட்டு இருக்கும்ல பிரகாஷ் ப்ரோ டபுள் மீனிங், அது ஃபுல் லிரிக்ஸ். அதெல்லாம் ஃபுல் லிரிக்ஸ். குதிரைக்கு தெரியும் அதானே. அதெல்லாம் ஆனா பிரகாஷ் அண்ணா இந்த பாட்டுல யோசிச்சுட்டு இருக்கேன், இசையில் தொடங்குதம்மா. எனக்கு இந்த பாட்டு வந்து நான் வந்து எப்படி சொல்றது, நான் ஒரு பீரியட்ல வந்து குறிப்பிட்ட டைம்ல வந்து காலையில வெள்ளனே கடை திறப்பேன். அண்ணா என்ன மியூட்ல போட்டுருங்களேன்.
மியூட் விட மாட்டேங்குது. சரி அப்படியோட சவுண்ட் கேட்கலையா? மியூட் போட்டேனா? ஓகே சரி. அசல் படத்துல துஷந்தா கூட டபுள் மீனிங் சாங் தானே ப்ரோ? துஷியந்தா விட இந்த குதிரைக்கு தெரியும்னா செம்மையான பாட்டு. அப்பா அது வந்து வைரமுத்து குறிச்சி மேஞ்சிருப்பாரு. கொதிக்கும் குதிரையை குறி வைத்து அடக்கும் புஜவலி உனக்கு நிஜவலி எனக்கு அழகாய் கொளுத்து அந்தரத்தில் பழித்து கொடிவிட்ட கணிக்கல் வழிவிட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. அது அது டோட்டலாவே வேற லெவல் இருந்துச்சு. அதுதான் அது அது வந்து நம்பர் ஒன்ல நம்பர் போட்டுலாம் எழுதியிருப்பாரு. அது தோழர் இருக்கீங்களா? இருக்கேன். 2 நாள் முன்னாடி கேட்டிருந்தேன் டென்டேட்டிவா எந்த டேட் பிளான் பண்றாங்கன்னு. கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க, கேட்டீங்களா? 47 கேட்கலையே. உடனே வேணுமா? அவசர தகவல் வேணுமா உங்களுக்கு? இல்ல எல்லாரும் சொல்றாங்க தீபாவளின்னு, ஆனா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்டேன். இல்ல அவசர தகவல் தான் ஆதி ப்ரோ, சீக்கிரம் சொல்லுங்க. சரி கேட்டு சொல்லுங்க. பரணி ப்ரோ, இது மகுடம் படம் என்ன ஆகஸ்ட் 14 வருதா என்ன? ஆமாங்க, இன்னைக்கு தான் ஒரு சொன்னாங்க. நானே இப்பதான் இது இந்த ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு பாருங்க, அபிஷேக்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அத இதுல வேற 3 ரோல் பண்ணிருக்காராம். 3 ரோலும் வித்தியாசமா இருக்குமா? அப்ப சொல்லிருக்காரு. அப்ப 3 படமா ப்ரோ ஆகஸ்ட் 14 அப்ப? 3 படமா? 4 இல்ல என்ன இது விஸ்வநாதன் சன்ஸ் வருது, அப்புறம் ஹாய் அப்புறம் மிஸ் ஆகுது. மகுடம் வருது, அப்புறம் வேற என்ன வருது? மகுடம், ஹாய், விஸ்வநாதன் சன்ஸ், இன்னும் ஒண்ணு ஏதோ மிஸ் ஆகுது. என்ன மலையாள படமா ப்ரோ இல்ல தமிழ்? அது தமிழ். ஓகே. பன்னி ப்ரோ, நூறு சாமி எப்போ ஓடிடி வருது ப்ரோ தெரியுமா? மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் வந்துரும். மோஸ்ட்லி கமிங் சூன்னு ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்தேன். கட்டா குஸ்தியுமே அடுத்த வாரம் வந்துரும். கட்டா குஸ்தி 2. அதானே இந்த டபுள் மீனிங் சாங் பேசிட்டீங்களா? நான் ஒரே ஒரு சீரிஸ் பார்த்தேன், சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு. அவங்க பேசி முடிக்க மாட்டாங்கப்பா, நீ சொல்லு. நான் வந்து இது மேட் இன் இந்தியா த டைட்டன் ஸ்டோரி இது பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக இது வெயிட் லிஸ்ட்ல இந்த இதெல்லாம் வச்சு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா 6 எபிசோடு தான். எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காம நல்ல ஒரு பயோகிராஃபி, நல்ல ஒரு டிராமட்டிக்கா ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இது 1970s வந்து 80s நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிசுரை தட்டாம ரொம்ப அழகா வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் இந்த வாட்ச் கட்டுற பழக்கம் எனக்கு அதெல்லாம் பெருசாக கிடையாது. வாட்ச் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் இந்த சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, வாட்ச் எனக்கு லைட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு டெப்த்தாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அந்த 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ்னே வந்து சொல்லலாம். நசருதீன் ஷா தான் பிரிச்சுட்டாரு நிஜமா. பயங்கரமா என்ன மாதிரி லெஜெண்டரி ஆக்டர்னு நமக்கு தெரியும். ஒன் செகண்ட் வந்து திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த ஜேஆர்பி அந்த டாட்டா அந்த அவர் வருவாரு அந்த கேரக்டரா பயங்கரமா நடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரு. இது இன்கேஸ் நீங்க யாராச்சும் பார்க்கலன்னா அமேசான் பிரைம்ல இப்ப தமிழ் டப்பிங்லேயோட விட்டுட்டான், அதோட பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் என்னோட சின்ன இது. நீங்க இன்னும் பார்க்கல. விஷால்ண்ணா நீங்க பாத்துட்டீங்களா? இருக்காரா அவரு? இருக்காரு, ஸ்பீக்கர்ல இருக்காரு. ஓகே, அதான் பட் கேக்கல. மெசேஜ் அவருக்கும் போட சொன்னானே கேக்கல. ஓகே ஓகே, அவருக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தேன், பார்த்தாரான்னு தெரியல. அதான் நல்லா ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருக்கு. தமிழ்லே இருக்கு. இப்ப விஷாலால மியூட் எடுக்க முடியலையா தெரியல, அவர் பேசுறது எதுவும் கேட்கல. ஓகே, அந்த டாபிக் முற்றுப்புள்ளி. அடுத்து பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னீங்க பாட்டு எப்படி இருக்குன்னு பேசுங்க. இல்ல அவரு பாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாரா? நான் நடுவுல கொஞ்ச நேரம் இல்ல சொல்லல அவரு. இந்த சூர்யா 46 வந்துச்சு அந்த பாட்டு, விஸ்வநாதன் சன்ஸ் வெட்டிங் சாங். எனக்கு பிடிக்கலங்க அந்த பாட்டு. எனக்கு வந்து
பெண் கருணாசுக்கு பதிலாக விவேக் எழுதியிருந்தா அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. லிரிக்ஸாகவும் செட் ஆகல, மியூசிக்லயும் உட்காரல. ஓகே, ஒரு பிடிக்காத சாங். ஒருவேளை வந்து விஷுவல்ஸ் எதுவும் சூர்யாவும் மமிதா பைஜும் அந்த பாட்டை காப்பாத்தி பயங்கரமா கொண்டு வந்தா தான் உண்டுன்னு தோணுச்சு. மற்றபடி விஷுவல்ஸ்மே அவ்வளவு இதுவா இல்லைங்க. இன்னொன்னு எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. சுத்தமா லிப்சிங்கே இல்லையா? லைக் தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப் மட்டும் தான் பண்றாங்களா? இல்ல, எனக்கு அது புரியல. எனக்கு லிரிக்ஸுமே புரியல. அவர் இன்டர்வியூலே சொல்லிட்டாரு bro, தெலுங்குல எடுக்கவே இல்லையா, தமிழ் படம் தான், தெலுங்குல தான் டப். அப்புறம் ஏங்க லிரிக் வந்து ஃபுல்லாவே அவர்கிட்ட லிப் மேட்ச் ஆகல? தெரியல எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் பாட்டு எடுக்கலாம் இத்தனைக்கு அவங்க வேற வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனா எனக்கெல்லாம் வந்து ஒரு அது இருக்கலாம். என்னன்னா வேற ஒரு வரிகளை வச்சு ஃபுல்லா எடுத்துட்டு கென்னுக்கு இப்போ அந்த யூத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒன்று இது இருக்குல்ல, அப்புறம் இந்த வருஷத்தோட அதிக ஸ்ட்ரீம்டு சாங் வந்து முட்டை கலக்கி தான். அதனால ப்ராபப்ளி இதை சரி இது நம்ம ட்ரெண்டிங்கா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக இதை வச்சு இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமா 0 மேட்ச் ஆகுது லிரிக்ஸ். அப்படி பண்ணி பாட்டு வந்து பிடிக்கல. இல்ல நான் சொல்றது ஃபுல் சாங்ஸ்ல உங்களுக்கு வந்து செட் ஆகுமோ அப்படின்னு விஷுவலா வந்து இவங்க 2 பேரும் காப்பாத்தி விட்டா உண்டு. இல்ல அந்த அந்த இல்ல அது எப்படின்னா அந்த சிச்சுவேஷன் ஒருவேளை படத்துக்கு இந்த ப்ரீலைடு அதுக்கப்புறம் அந்த இது எல்லாம் சேர்ந்து அந்த அட்மாஸ்பியரோட நம்ம வந்து கொண்டாடினாலே உண்டு. தவிர மற்றபடி பாட்டா வந்து GOP மாறி இருக்காரு, ஒன்றும் பண்ணல. ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு கூட ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஆளு இந்த படத்துக்கு ஒரு பெரிய படம், சூர்யா ஸ்டார். ஆனா வந்து ஏன் இப்படி பண்ணிருக்காருன்னு தெரியல. போன பட பாட்டுமே எனக்கு ஒரு காலுங்க, அதுவுமே ரொம்ப இதுவாதான். போன பட பாட்டா இல்ல போன பாட்டா? இல்ல போன பாட்டு அதுவும் அங்க நடுவுல மமிதா பைஜு ஹூக் லைன் பண்றதுக்கு ஹூக் ஸ்டெப் போட்டு அது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பாட்டு ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகணும், அது இன்ஸ்டா ரீலுக்கு யூஸ் ஆயிருந்துச்சு. ஒரே ஒரு அந்த ரஃபான டஃபான அந்த ஒரே ஒரு மேட்டர் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்றதுனாலே ஒரு பாட்டு ஹிட்டாங்க. இல்லங்க, அதுவாச்சும் அந்த பாட்டுல இருந்துச்சு இல்ல, அந்த ஒரு இன்னைக்கு தேவையில்லை. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டோ இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு சூப் லைன்ல பேசி ஹிட் ஆகணும், அது நிறைய பேருக்கு தெரியணும். ஒரு பாட்டோட நோக்கம் என்ன, அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிய வரணும், அவ்வளவுதான். அது இந்த ஒரு விசிட்டிங் எடுத்துனது. அது இந்த பாட்டு போன பாட்டு அது டீசரும் ட்ரெய்லருங்க, பாட்டோட நோக்கம் அது கிடையாது. டீசரும் ட்ரெய்லர் படத்தை பத்தி ஹைப் ஏத்துறது. ஆனா நீ ஜெனரல் ஆடியன்ஸ் டீசர் ட்ரெய்லர் யாரும் பாக்குறதே கிடையாது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும், இன்னைக்குதான் அப்படியா அப்படிம்பாங்க. ஆனா இதே ஒரு பாட்டு இருக்குன்னா இந்த படம் எப்பயா வருது அப்படின்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் இந்த பாட்டு தான் உண்மையான விசிட்டிங் கார்டு. மற்றபடி அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அதை மெருகேற்றுற வேலை இல்ல ஹைப் கிரியேட் பண்ற வேலை தான் இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரும். அந்த படத்தை எப்படி வந்து ஹைப் ஏற்றுறோம்னு. ஆனா படம் வரது தெரிய வைக்கிற விசிட்டிங் கார்டு என்னைக்குமே சாங்ஸ் தான். அப்படி அந்த சாங்ஸ் வந்து இந்த பாட்டு போன பாட்டு பட்டர்ஃப்ளை பாட்டா அது கொஞ்சம் பண்ணிச்சு. அந்த பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி சாங் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பண்ணிச்சு, இன்ஸ்டால ஆச்சு, ட்ரெண்டிங் ஆச்சு. மமிதா பைஜிக்கு இந்த ஹூக் ஸ்டெப்னால எல்லா வகையிலையும் அது ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன இருந்தாலும் நல்லா ரீச். நமக்கு தேவை அதானே. இந்த பாட்டு எந்த வகையிலுமே நம்ம அது லிரிக் எங்க, அது ராஜா முன்னாடி ராணி பின்னாடி, என்ன லிரிக்ஸ் இது? இப்ப கொஞ்சம் டபுள் மீனிங் பேசணும், அதே பாட்டு லிரிக்ஸ் கொஞ்சம் உல்டாவா போட்டதா கூட டபுள் மீனிங் சேர்க்கலாம். இது அதுலயும் சேர்க்க முடியாம பண்ணி விட்டாங்க. நீங்க என்னங்க கண்டதும் பேசிட்டு எனக்கு சம்மந்தமே பிரகாஷ் ப்ரோ, ஏன் பிரகாஷ் ப்ரோ இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், ஏது அதுக்கும் இல்ல இதுக்கும் இல்ல மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருக்கீங்க, பாட்டை படத்துக்கு யூஸ் ஆகல, பாட்டுக்கு யூஸ் ஆகல அப்படின்னு. கடைசியில நம்ம டபுள் மீனிங் ஸ்பேஸுக்காச்சும் பேசிருக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகாம போயிருச்சு அப்படின்னு. எனக்கு சம்மந்தமே இல்லாம விரக்தி ஆயிட்டு இருக்கீங்க. திங்கட்கிழமை இன்னொரு பாட்டு வேற. எனக்கு ரொம்ப நாளாவே இதை சொல்றாங்க, கிட்டத்தட்ட 3-4 மாசமாவே இதை ஓயாம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4 படமாவே கூட நான் பாக்குறேன். இந்த ஜிவிபி வேணா இந்த இதுல என்கிட்டயும் வந்து இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் தனுஷ் படத்துல இது யாரு அப்படின்னு தெரிலப்பா பண்ணுவேன். ஒன்னு இல்ல எதுவா இருந்தாலும் ஓகே, ஆனா ஜிவிபி மட்டும் வேணாம், கலட்கா மத்கர் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஏன் நல்லாதான்டா போட்டிருக்காரு, என்ன ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னொன்னு இவ்வளோ கம்மி தான் ஹீரோஸ் இருக்காங்க நம்மகிட்ட, மியூசிக் டைரக்டரும் கம்மியா தான் இருக்காங்க மார்க்கெட் இருக்கிறவங்கன்னு பார்த்தாலும், ஏன் வேணான்றாங்க அப்படின்னு யோசிப்பேன். யூத்தும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பாட்டு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் 2 பாட்டுமே சுத்தமா எனக்கு ஒரு கவலை. நடுவுல கரன்னு ஒண்ணு வந்துச்சே தோழர்.
ஏங்க கரை வந்து என்னங்க அதுல பாட்டுக்கான படமே இல்லைங்க. அது ஒரு சாதாரண இந்த படம் தான். அதுல என்னங்க ஒருத்தர் பண்ண முடியும் எனக்கு? ஏங்க நம்ம ஒருத்தரை விமர்சிக்கணும்னா கூட அதுல ஒரு நியாய தர்மம் வேணாமுங்க. என்ன தோழர் இப்ப டிசி மட்டும் என்ன தோழர், அதுக்கெல்லாம் இப்ப உயிரை கொடுத்து போடுறாங்க தோழர். என்ன தோழர் டிசிக்கு வந்து ஏங்க என்ன விளையாடுறீங்களா? டிசிக்கு வந்து அவ்வளவு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னு பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குங்க. அனிருத்து கிடைக்கிற பட்ஜெட் எவ்வளவு பெரிய பட்ஜெட், அதையும் நீங்க மத்தவங்களுக்கு கிடைக்கிற பட்ஜெட்டோடையும் கம்பேரே பண்ண முடியாதுங்க. அப்ப பட்ஜெட் கம்மி. மிகப்பெரிய ஹீரோவோட படத்துக்கு கூட இல்ல, மிகப்பெரிய ஹீரோ அது மட்டும் இல்ல தோழர், கூட உங்களுக்கு கிடைக்கிற அந்த பட்ஜெட் வராது. புக் பண்றாரு தோழர். இப்ப திங்கட்கிழமை இன்னொரு ஒரு பாட்டு வருது தோழர், தெரியுமா? துல்கர் சல்மான் பூஜா தேவன் படம். அதை விட ஆகஸ்ட் அது ஒரு பாட்டு அவர் வருது, படமே அதுல இருந்து ஒரு பாட்டு வருது. குடமும் அவரு தானே. ஆகஸ்ட் 14 அவர் படம் தான் 2 வருது. அது அது ஒன்று, அது 2 அதே நாள். அடுத்த வாரமே ரவிதேஜா படம் வருது இருமுடி, அதுக்கும் அவர் தான். கரெக்ட். கலங்காதே சாங் அவர்தான் கம்மிங் சூன் போட்டிருக்காரு. ஆமா அவர்தான். பரிதாபங்கள் வீடியோல ஒரு இது வரும்ல, எல்லாமே நான் தான். ஒரு பொரோட்டா கடையில சொல்லுவாங்க பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. பின்னாடி மீட்டிங்ல இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. யார் ஆதி ப்ரோ டிவி ஓடுதா? இல்ல மனிதர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ். அதே மாதிரி இருமுடி இந்த மாதிரி மண்டாடி அவருதான். ஆமா இந்த மாதிரி படத்துக்குலாம் பாட்டு தான் தோழர். டியூடுக்குலாம் எவ்வளவு பெரிய ஓப்பனிங் வாங்கி கொடுத்தாரு சாய்பேங்கர். இந்த மாதிரி ஏதாவது போட்டாதான்னு தோழர். கனிமாலாம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ஹிட். அதனாலதான் ரெட்ரோக்கு அவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. என்ன தோழர் பண்றது எல்லாம் போட்ட இந்த மாதிரி படத்துக்குலாம் இந்த மாதிரி பாட்டு தான் ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டுக்கலாம், இந்த ஒரு படத்தை தாண்டிட்டு அடுத்த 2 படமே. ஆமா, இந்த ஒரு படத்தை பத்தி எப்படியா கடந்துட்டா போதும். சுஷின் சாயபேங்கர்னு பேரும். சுஷின் ஷாமு சாயபேங்கர் எஸ்கேப். ஓகே ஓகே. எனக்கு சுஷின் மேலதான் பெரிய ஹோப்ஸ் இருக்கு. கண்டிப்பா அது ஆல் டைம் பேங்கர் ஆல்பமா வரும்னு ஒரு நம்பிக்கை. ஞானவேல் ராஜா படம் யாரு இது? சாயபேங்கர். ஞானவேல் ராஜா இல்லடா, டிஜே ஞானவேல்டா. என்ன தேச்சு ஸ்மார்ட் லைட்டா வன்ம ஓவர்ஃப்ளோ தெரியுது. கக்கிட்டே இருக்காரு வந்ததுல இருந்து. பரணி ப்ரோ இன்னைக்கு காலையில இருந்து 3 ட்வீட் கக்கிட்டீங்க. இன்னைக்கான கோட்டை முடிஞ்சு, அடுத்த போங்க. என்னங்க 3 ட்வீட்? என்ன கமல் ப்ரோ இப்ப ரீசெண்டா ஒன்று போட்டிருந்தீங்களே? ரீசெண்டா என்ன போட்டேன்? எதையோ கோட் பண்ணி இருங்க பாக்குறேன். அடுத்த வாரம் டி பர்த்டே வருதுல்ல, அப்ப வச்சு செய்வாரு. ஆர்ஜே பாலாஜி அடிக்க கூடாதாங்க? நீங்களே ஆர்ஜே பாலாஜி ஒரு கட்டத்துல அடிச்சிட்டு தானேங்க இருந்தீங்க. நாங்க தான் எங்கால சொல்றோம் அமைதிட்டோம்ல. ஏங்க அதுக்கப்புறமா அடிச்சிங்களேங்க. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு விட்டு கொடுத்த டைரக்டர் பரணி ப்ரோ. நீங்க அடிக்கல சுதா கொங்காராவ, நீங்க அடிக்கல சுதா கொங்காராவ, ஏன்னா உங்களுக்கு ஃபிளாப் கொடுத்தாங்க. நாங்க ஏன் அடிக்கணும்? பிளாக் பஸ்டர்ல எங்களுக்கு எல்லாரையும் அடிப்பாங்க. நீங்க வேற ரெஃபரன்ஸ் பிடிக்காதான்னு தான் போட்டேன், அடிக்கலாம் இல்ல. அடிக்கிறதாவே இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி தானுங்க. இப்பதான் ஒரு டீசர் பார்த்தேன், மியூசியம் ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. டேட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி. இதுலயும் மோசமா தான் இருக்கு அவரோட டப்பிங்ல, சுத்தமா நல்லா இல்ல. என்னதான் அதுல பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு தோழர். அந்த ட்ரெய்லரை கம்பேர் பண்ணா இந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு பாருங்க, பிளாக் பஸ்டர் ஓபனிங் இருக்கு. ஆனா இந்த படத்துல என்ன காமெடினா, டப்பிங்ல ஜெனரலா உங்களுக்கு ஒரு ஸ்லாங் நீங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனா ஒரு 3 நாள் 4 நாள் யாரையாச்சும் வச்சு ட்ரைனிங் எடுக்கணும், அவ்வளவுதான். அத பண்றதுக்கு எனக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியலையே, சுத்தமா புரியல. ஒரு 3 நாள் உழைப்பட முடியாதா? இது தோழர் இது வந்து எப்படி தோழர், இது வந்து இந்த 3 ஸ்டேஜ் இப்ப இருக்க கரண்ட் மியூசிக், கொஞ்சம் முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த கர்நாடிக் மியூசிக், 80s போர்ஷன் ஒண்ணு, 90s போர்ஷன் ஒண்ணு, பிரசன்ட் ஒண்ணு, இது 3 இருக்கான். அந்த பிரசன்ட்ல தான் வந்து ஹிப்ஹாப் தமிழா, உண்மையான ஹிப்ஹாப் தமிழாவை இவரே சந்திக்கிறாருன்ற மாதிரிலாம் இருக்கான். ஹிப்ஹாப் தமிழாவே சொல்லியிருந்தாரு, உண்மையான ஹிப்ஹாப் தமிழா இதுல வருவான் அப்படின்ட்டு. உண்மையான ஹிப்ஹாப் தமிழா அவர்தான் இல்லையா? அதுதான்ப்பா உண்மையான ஹிப்ஹாப் தமிழா அவர்தான். அவரை ஜீவாவை சொல்றாரா? வேற ஒரு ஆள் சந்திப்பாராம். இல்ல ஆதியவே, இந்த ஆதியவே வந்து இந்த படத்துல ஹீரோ சந்திப்பாராம், கேரக்டராவே வருவாராம். இப்போ அந்த அவனிவன் எல்லாம் எப்படி சூர்யாவே வந்தாரு, அந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாவே வருவாராம் படத்துல. அப்ப டபுள் ஆக்டா ஒரு சீன்லயே?
தெரியலப்பா, அவரே வரட்டும். ஆனா வேற கெட்டப்ல இருக்காருல்ல, அதனால அடையாளம் தெரியாது அவங்களுக்கு. ஆனா மினிமம் 5 crore ஓப்பனிங் மினிமமா சொல்றேன் கண்டிப்பா. ஆமா, அந்த பாட்டு சரியான தியேட்டரை கான்சர்ட் ஆக்கிடுவாருங்க, அதுல எல்லாம் டவுட்டே கிடையாதுங்க. ஏன்னா அந்த முடிவுல தான் இறங்கி இருக்காப்புல. ஏன்னா நீங்க ஏன்னா இந்த இதுவே வந்துருச்சு, இந்த குழந்த போல் இன்ஸ்டாவை திறந்து அப்படி ஸ்வைப் பண்ணாலே குழந்த போல டேய் விடுங்கடா. அவங்க சூப்பர் ஆடுறாங்க தோழர். அவங்களும் ஆனா அன்பே டைனா ப்ரமோஷனுக்கு போய் அவங்க ஆடிக்கிறாங்க அந்த பாட்டு. ஆமா ரம்யா செம்மையா பயங்கரமா ஆடுறாங்க. நல்ல அந்த அன்பேடானாலே ஒரு பாட்டுல செம்மையா ஆடிந்தாங்க, அது படத்துல வரல. அந்த இந்த பாட்டு திஷா தட்டா செம்மையா ஆடிந்தாங்க. இது கமல், நான் உங்களுக்கு இந்த மீசையம் முறுக்கு 2 ஆல்பம் பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த 3 பாட்டு பிடிச்சது. கேக்கலையா நீங்க தம்பி? அந்த பாட்டோட ரீச் எல்லாம் உனக்கு தெரியல. எங்க அக்கா பொண்ணு தம்பி சத்தியமா எனக்கு பிடிக்கல. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதனால அது சொல்ல. ஆனா எனக்கு நிஜமா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மியூசிக் தோழர், நான் ஒரே நிமிஷம் சாரி ஒரே நிமிஷம். ஒரு மியூசிக் பேக் டிராப் வச்சிருக்க படம், ஆனா மியூசிக்கே நல்லா இல்லாம இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் படம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தம்பி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல புகழ்றான். எனக்கு ஒண்ணும் புரியல. புகழலாம் இல்ல. நான் நேத்தே என்ன சொன்னேன் நானு, எனக்கு எனக்கு ஒரே வருத்தம். ஆறா 10க்கு 10 பயங்கர ஹிட். அப்புறம் இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்கு, கோவிந்தம்மா பாட்டு. அது கோவிந்தம்மா பாட்டு, அது பயங்கரமா. நானே அந்த பாட்டு 2 பாட்டுக்கு வீடியோ போட்டேன். அதுல கோவிந்த போல சிரிக்கிறாளே கொல்லாசண்ட பிடிக்கிறாளே, அந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. பிடிக்கலன்னா இல்ல நான் ஒரே நிமிஷம். எனக்கு பிடிக்கலன்னா நான் இதுதான் நான் சொன்னேன், மியூசியம் 2 தான் சொன்னேன். நேத்தி வந்து தமிழ் சாங் இருக்கலன்னா அது மட்டும் தான் சொன்னேன் தவிர இதுவும் மியூசியம் 2 தாங்க. அப்படி இல்ல தம்பி, அந்த பாட்டு வந்து நமக்கு பிடிக்கல, அது ரீச் ஆகுறது தான் முக்கியம். அது வந்து எங்க அக்கா பொண்ணு 3 வயசு ஆகுது தம்பி, வார்த்தை மாறாம பாடுறாங்க தம்பி அந்த வயசுலயும். 150 மில்லியனை தாண்டி போயிட்டு யூடியூப்ல. அதுதான் ரீச் தம்பி. ஒரு பாட்டு ரீச் ஆகணும்னா அதான் ரீச் குழந்தை வரைக்கும். அவ்வளவுதான் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு தான் ஒருவேளை பிடிக்கலையோ என்னவோ. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை. அதான் சொல்லிட்டு இருக்காரு திரும்ப உங்களுக்கு தான் ஒரு வேலை தான் இல்ல ப்ரோ, உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கலதான். ஆனா எனக்கு அந்த இந்த பாட்டுல அந்த ஒரு சின்ன டியூன் மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த பப்பாளி பழமே பாட்டு அந்த 3 பாட்டுமே பிடிச்சது. பப்பாளி பழமே, கோவிந்த போல, அப்புறம் 6 10க்கு 10 3மே பிடிச்சது. கடைசியா வந்த பாட்டு தான் கேவலமா இருந்துச்சு, மத்த 3 சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு கடைசியா வந்தது. அது பாட்டே கிடையாது, என்னத்தையோ பேசி வச்சிருக்காரு. அதுல பாட்டே கிடையாது. பேசும்போது பின்னாடி யாரோ டியூன் போட்டாங்க, அவ்வளவுதான் கடைசி பாட்டு. அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சரியா இருக்குங்க பாட்டெல்லாம். கரெக்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான சரி, படமாவே சூப்பரா இருக்கும். இப்பதான் அதோட ஆனிவர்சரி போச்சுன்னு நினைக்கிறேன். மியூசியம் இப்பதான் போச்சு. ஆமா 9வது வருஷமான அது ப்ரோ. அதை ஒட்டி தான் டேட் விட்டாங்க. அந்த ஆனிவர்சரிக்கு தான் பார்ட் 2 டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொன்னு விக்ரம் மேதாவோட ஸ்பேரிங் போட்டு சரியான சம்பவம். டிக்கெட் ரேட்லாம் ஏறினதுக்கு அப்புறம் வந்து சம்பவம் அது சரியான பிளாக் பஸ்டர் ப்ரோ. மோகன் வந்து டிசிக்கு நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, நாம காப்பாத்துவோம் டிசியை. நான் நெகட்டிவா நான் சொல்லல. ஒரே நிமிஷம் சிரிக்காதீங்க. நான் நெகட்டிவா நான் சொல்ல. நேத்து என்ன சொன்னேன்னா, அந்த சரஸ்வதியே வந்து வீணை வாசிச்சாலும் டிசி யாராலையும் காப்பாற்ற முடியாது. சிவப்பு, நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. தலைவனுக்காக மணி 10:22 முடிச்சிருவோமா? கொஞ்சம் தூரம் போலாமே பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொன்ன படம் சஜஸ்ட் பண்றேன். ஸ்பாயிலர் போடுறாரு ப்ரோ, கிளைமாக்ஸ் ஸ்பாயிலர். பிரகாஷ் ப்ரோ மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. நான் கேட்கல, அதனால விட்டுருவோம், பிரச்சனை இல்லை, விடுங்க. நான் அந்த படத்தை நான் பொறுமையா 2-3 படம் பார்க்க லைன்ல போச்சிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்பெல்லாம் போர் அடிக்குது அப்பெல்லாம் வேணா பாத்துக்கிறேன். பாய். அப்படித்தான் இருக்கும். ஓகே, பை. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.